हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे। जानकी कांतस्मरणं गोपिका जीवनस्मरणं, हर नमः पार्वती पतये। सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेषु अभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा, धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव। पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं, यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना। अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः, वेदैः साङ्गपदक्रमोपनिषदैर्गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः, यस्यान्तं न विदुःसुरासुरगणा। देवाय तस्मै नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता, अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देवी नमः। हनुमते नमः। श्रीहरये नमः। व्यास पौर्णिमा पुण्यकालम
வேதத்தை வகுத்து கொடுத்தார், அதனால வியாசர் அப்படின்னு பேர். வேதத்தை வகுத்து கொடுத்தவர் அப்படிங்கிறதுனால வேதவியாசர் அப்படின்னு அவரை சொல்றது. ஒரே வேதம்தான், ஒரு பஞ்சாக இருந்ததான வேதத்தை சாக்கைகளாக ஏற்படுத்தினார். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அப்புறம் அதர்வண வேதம்னு சுமந்து, ஜெய்மினி, பைலர், வைசம்பாயனர் அப்படிங்கிற 4 பிரியமான சிஷ்யர்கள் வியாசருக்கு. ஒரு சிஷ்யர்கிட்ட ஒரு சாக்கையை ரட்சித்து அதுக்கு பரம்பரையை ஏற்படுத்தும்படியாக பண்ணினார். அந்த ஒரு பழக்கத்தில் தான் நீங்கள் ருக்வேதமா, யஜுர்வேதமா, நாங்கள் சாமவேதம்னு இப்படியெல்லாம் சொல்லிக்கிறது. இப்போ ஆவணி ஆவட்டம் வரப்போகிறது, இப்போ ஆடி பிறந்துருது, பிறக்க போகிறது. ஆகஸ்ட் 10 காயத்ரி ஜபம்னா 9 ஆவணி ஆவட்டம். காயத்ரி ஜபத்தன்னைக்கு நம்ம ஸ்ரீரங்க ராமாசிரமத்தில் கோகுலாஷ்டமி உற்சவம் ஆரம்பம், வருஷம். அது மாறாது. ஏன் மாறாதுன்னா, விட்டங்கடந்த 8ஆம் நாள் அஷ்டமி அப்படின்னு தமிழில் ஒரு வச்சனம் உண்டு. ஆவணிய வட்டம் ஆச்சுன்னா 8ஆவது நாள் அஷ்டமி. அப்போ சப்தாகம் ஆரம்பிக்கணுமானால் காயத்ரி ஜபத்தன்னைக்கு ஆரம்பித்தா தான் கோகுலாஷ்டமி அன்னைக்கு ஒரு சப்தாகம் பூர்த்தியாகும். இன்னைக்கும் கிருஷ்ணாவதாரம் படித்து மறுநாள்லேருந்து இன்னொரு சப்தாகம் ஆக 14 நாள் உற்சவம் நம்ம ஆசிரமத்தில். அதோடு கூட லக்ஷார்ச்சனை, அன்னதானங்கள்லாம் அடுத்த மாதம் நடக்க போகிறது. இந்த ஆவணி ஆவட்டம்ங்கிறதையே நீங்கள் ரிக்யஜுரு பார்க்குறமாவா, பெரும்பாலும் ரிக்யஜுர்வேதம் சேர்ந்து வரும். சாமவேதிகளாக இருந்தால் பெரும்பாலும் புள்ளியா சதுர்த்தியில் தான் வரும். ஹஸ்த நட்சத்திரம் தான் அவளுக்கு ஆவணி ஆவட்டத்துக்கான காலம். ஆவணி ஹஸ்தம் தான் மகாகணபதிக்கும் நட்சத்திரம், ஜெயந்தி. அதனால் விநாயக சதுர்த்தியில் கரெக்டாக அந்த சாமவேதிகளுக்கு வரும். அப்போது சாமவேதிகளாக இருந்தாலானால் யஜுர்வேதத்தில் பூணல் போட்டுக்க கூடாதா அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு ஆவணி ஆவட்டம் தப்பி போயிடுதுன்னா இன்னொரு வேதத்துலையும் போட்டுக்க கூடாதுங்கிறது இல்லை. ஏன்னா வேதம் எல்லாமே ஒன்று தான், நம்ம எல்லாருக்கும் ஒரே வேதம் தான். எல்லாராலையும் முழுக்க எல்லா வேதத்தையும் படிக்க முடியாதுங்கிறதுனால தான் ஒரு சாகைகளாக பிரித்து கொடுத்தார். கலியில் ஆயுஷும் குறைச்சல், வேதத்தில் ஸ்ரத்தையும் குறைச்சல். இதோ ஒரு வேதம் அத்தியனம் பண்ணணுமானாலே 8-10 வருஷங்கள் ஆகும் சம்பூர்ணமாக. ஒரு வேதத்தையாவது படித்து வேதத்தை காப்பாற்றட்டும் அப்படிங்கிறதுக்காக வியாசாச்சாரியால் இப்படி ஒரு சம்பிரதாயத்தை ஏற்படுத்தினார். வேதத்தை மாத்திரமா வகுத்து கொடுத்தார். இதிகாச புராணானாம் பஞ்சமோ வேதமுச்சியதே அப்படின்னு இதிகாச புராணங்களாகிற 5வது வேதத்தை நமக்கு கொடுத்தார். எல்லாத்துக்கும் மேல பாரத பஞ்சமோ வேதா அப்படின்னு மகாபாரதத்தையே 5வது வேதமாக சொல்லப்படுறது. அதோட கூட இதிகாச புராணங்களையும் வேதங்களாக சொல்லப்படுறது. இதிகாச புராணங்களையும் நித்தியம் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு வேதம் போய் சொல்றது. ஏகாம பிரச்சயஜுஸ்ஸாமவா தத் பிரம்ம யஜ்ஞஸ் சம்திஷ்டதே. ஒருக்கு ஒரு யஜுசு, ஒரு சாமாவாது அவாவாளுடைய சாக்கையே நித்திய சொல்லாம வேதத்தை மறந்துடாதே அப்படின்னு வேதமே போய் சொல்றது. அதுக்குதான் பிரம்ம யஜ்ஞம்னு வச்சிருக்கா. விஷயத்தோர்ஜேத்வான்னு ஒரு இருக்காவது சொல்றது. அதுல கூட பாருங்க 4 வேதமுமே நம்ம சொல்லுவோம். விஷயத்தோர்ஜேத்வான்னு ஆரம்பிக்கிறதே 4 வேதமுமே சொல்லுவோம். அக்னிமீலே புரோஹிதம்ங்கிறோம் ருக்வேதம், விஷயத்தோர்ஜோத்வான்னா யஜுர்வேதம், அக்னாயா ஆயாஹி வீதையன்னா சாமவேதம், சன்னோதேவி விஷ்டையன்னா அதர்வண வேதம். 4 வேதமுமே தான் நமக்குங்கிறது இப்போ பிரம்மயஜ்ஞம் பண்றவாளுக்கு தெரியும். ஒருவருக்காவது சொல்லணும் அப்படின்னு வேதம் சொல்றது. அதோட நிறுத்தல்ல இதிகாச புராணானி கல்பான் காதா நாராசகும் சீஹி அப்படிங்கிறது வேதம் போய். இதிகாச புராணங்களையும் நித்தியம் ஒரு ராமாயண ஸ்லோகம், ஒரு பாகவத ஸ்லோகம், கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகம் நித்தியம் சொல்லாமல் இருந்துடாதே, ரொம்ப பிரயாசப்பட்டு வியாசாச்சாரியால் எழுதியிருக்காள் அப்படின்னு நமக்கு வியாசரை பூஜிக்கிறது தான் ஆவணி ஆவட்டம்ங்கிறதே. ஆவணி ஆவட்டம்னா ஏதோ பூணல், பழைய பூணல் அழுக்காப்படுத்தி அதை மாற்றிக்கணுங்கிறதுக்காக பூணல் மாற்றிக்கிற பண்டிகை இல்லை, இட்லி பண்டிகை இல்லை. காமகாரிஷி ஜபம் ஆன உடனே நல்ல இட்லி, பேஷான இட்லி, மல்லிகைப்பூ போல சட்னி தொட்டுன்னு சாப்பிட்றதுக்காக ஆவணி ஆவட்டம் இல்லை. வேதவியாசரை பூஜிக்கிறது தான் ஆவணி ஆவட்டம். கிருஷ்ணத்வைபாயணம் தியாயாமி அப்படின்னு கலசத்தில் கலச பூஜை பண்ணி, ஹோமங்களும் பண்ணி, காண்ட ரிஷி தர்ப்பணங்கள்லாம் பண்ணி, அதுலேயும் கிருஷ்ணத்வைபாயனருக்கு தான், வியாசர் முதலிய ரிஷிகளுக்கு தான் பூஜை. அதாவது ஆடி மாசத்துல இன்னைக்கு வர பூஜை வியாச பூஜைன்னு சன்னியாசிகளுக்கு. எப்போதுமே சன்னியாசிகள் தான் முதல்ல, அவாதான் முதல்ல உடையவாள். அதனால அவா முதல்ல இந்த மாசம் பூஜை பண்றாள். உடனே கிரகஸ்தால் பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் அடுத்த மாசம் வியாச பூஜை. நமக்கு வியாச பூஜை தான் ஆவணி ஆவட்டம். ஆனா இன்னைக்கு குரு பூர்ணிமா அப்படின்னு நம்ம
கொண்டாடுறோம். வடக்கையெல்லாம் ரொம்ப பிரசித்தமா கொண்டாடுவார். அவளோட குருவையும் சரி, வியாச வால்மீகிகளையும் சரி, ரிஷிகளை எல்லா குருக்களையும் நினைக்கக்கூடியதான தினம் இந்த வியாச பூர்ணிமாங்கிறது. நம்ம ஆச்சாரியாள்லாமும் சிங்ககிரி காஞ்சி பெரியவாள்லாமும் அங்கங்கே சாதுர்மாசிய விரதம் எங்க சங்கல்பிக்கிறாளோ அங்க விசேஷமா வியாச பூஜை பண்ணி இந்த பரம்பரையில வந்த அத்தனை பூர்வாச்சாரியர்களையும் பூஜை பண்ணி வியாசருடைய சிஷ்யர்கள் இந்த இந்த சம்பிரதாயம் இருக்கே இதுல வந்தவாள் அத்தனை பேர். இதுல சுகாச்சாரியாளுக்கும் பூஜை உண்டு. ஏன்னா அந்த குரு பரம்பரையில சுகரும் வரா. சுகருடைய புள்ள கௌடபாதர், சுகருடைய சிஷ்யர் கௌடபாதர், கௌடபாதருடைய சிஷ்யர் கோவிந்தபாதர், கோவிந்தபாதருடைய சிஷ்யர் தான் பகவத் பாதா. சுகாச்சாரியாலேருந்து ஒரு 4 தலைமுறையில வரால் நம்ம ஆச்சாரியாள்னு சொன்னாலே நமக்கு ஆதிசங்கரர் தான் ஞாபகத்துக்கு வருவா. எப்படி ஆழ்வார்னு சொன்னா நம்மாழ்வார் வருவார்னு நேற்றுக்கு முந்தா நாள் சொன்னேன் இல்லையா? ஆழ்வார்னு சனியா சொன்னோமானால் நம்மாழ்வார் தான் அப்படின்னு சொல்றா போல ஆச்சாரியால் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஆதிசங்கர பகவத் பாதால் தான் ஞாபகத்துக்கு வருவாள். அந்த ஆச்சாரியால் தான் ஆரம்பம் நினைக்க வேண்டாம். அவளுக்கும் பிராச்சாரியர்கள் உண்டு. அவாதான் வியாசர், சுகர், கௌடபாதர். இப்ப ஆச்சாரிய பரம்பரையில சுகரும் வராருன்னு தெரியறது. நாராயணம், அப்புறம் அவருடைய புத்திரர் பிரம்மதேவன் பத்மபுவம், அப்புறம் பிரம்மாவோட புத்திரர் வசிஷ்டர், அப்புறம் அவருடைய வசிஷ்டருடைய புத்திரர் சக்தி, அப்புறம் சக்தியோட புத்திரர் பராசரர், விஷ்ணு புராணம் எழுதினவர். அவரும் ஆச்சாரிய பரம்பரையில வரார். பராசர ஸ்மிருதின்னும் ஸ்மிருதிகாரரும் கூட அவர். கலவு பாராசரா ஸ்மிருதாகா அப்படின்னு கலியில பராசர ஸ்மிருதிக்கு தான் அத்தாரிட்டி. நீதி நூல்னு பேர். ஸ்மிருதின்னா நம்ம எப்படி வாழணுங்கிறத ரிஷிகள்லாம் தொகுத்து கொடுத்துருக்கா. 18 36 ஸ்மிருதிகள் இருக்கு. எவ்வளவு இருக்குன்னு அது தெரிஞ்சுப்போம். அதுல என்ன இருக்குன்னு அப்புறம் தெரிஞ்சுப்போம். முதல்ல எத்தனை ஸ்மிருதிகள் இருக்குன்னு அது தெரியணும். அதுல பிரதானமாய் 18 ஸ்மிருதிகள்பால். அதுல மண்வாதி ஸ்மிருதிகள், மனு, பராசரர் இவாள்லாம் ரொம்ப முக்கியமான. வியாசாச்சாரியால் ஸ்மிருதிகாரரும் கூட. வியாச ஸ்மிருதின்னே தனியா இருக்கு. அதுல 9வது அத்தியாயத்துல போய் காயத்ரியோட பெருமையை அத்தியாச்சரியமா சொல்லியிருக்கா. காயத்ரியை ஒருத்தன் உபாசிச்சானால் ஒரு நாளும் அவனுக்கு ஒரு குறவும் வராது அப்படின்னு வியாசாச்சாரியால் அவர் எந்த பக்கத்திலையும் பேசாத விஷயங்களே கிடையாது. மந்திர உபாசனைன்னா அதை பத்தி பேசியிருக்காள். பிரம்ம விஷயம்னா பிரம்மசூத்திரம் பண்ணியிருக்காள். தர்மத்தை சொல்லணும்னா மகாபாரத கிரந்தம் பண்ணியிருக்காள். பக்தி விஷயம்னு சொன்னால் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் பண்ணியிருக்காள். கதாபாகங்கள்னா 18 புராணம் பண்ணியிருக்காள். என்ன சொல்லல வியாசர். அதனாலதான் ஒரு தியான ஸ்லோகம் அவருக்கு, நமோஸ்துதே வியாச விஷால புத்தே அப்படிங்கிறோம். அந்த பராசருடைய புத்திரர் தான் வியாசர். விஷ்ணு புராணம் பண்ணு பராசருடைய புத்திரர் தான் வியாசர். அவருடைய தியானம் அந்த வியாசருடைய விசாலமான புத்தி இருக்கே, ஒரு ஜென்மா போராது அவர் எழுதினது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே. அப்புறம் அவர் மாதிரி 4 ஸ்லோகம் எழுதுறது அப்புறம் இருக்கட்டும், அந்த ஞானத்தை முகர்றது அப்புறம் இருக்கட்டும், அவர் என்ன சொல்ல வராருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே மகாபாரதத்துல அதுவும் 8000 ஸ்லோகம் இருக்கு. இன்னைக்கும் வியாக்கியானம் பண்ண முடியாத ஸ்லோகம். 1,00,000 ஸ்லோகம் உள்ள மகாபாரதத்துல 8000 ஸ்லோகத்துக்கு வியாச கிரந்தின்னு பேர். மகாகணபதியே தந்தத்தை கன்னத்துல கை வச்சுட்டு யோசிச்சாராம், இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு மணிக்கணக்கா யோசிச்சார்னு மகாபாரதத்தோட மகாத்மியம் சொல்றது. ஒரு 8000 ஸ்லோகம். இன்னைக்கும் அதை கதையில சொல்றவாலும் நாங்க சொல்ல மாட்டோம். அந்த ஸ்லோகம் வந்தா ஜாக்கிரதையா ஸ்கிப் பண்ணிடுவோம். ஏன்னா மகாகணபதிக்கே புரியாத முழிச்சிருக்காரு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். நாங்க எப்படி சொல்ல முடியும்? அந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் வியாச கிரந்தின்னு பேர். பெரியவாள்லாம் ஒரு மாதிரி அதுக்கு அர்த்தம் பண்ணி கொடுத்துருக்கா. நானும் பாரதம் சொல்றேன்னா அதுல வியாச கிரந்தி எல்லாமும் சொல்லுவேன். ஆனா கூட வியாச கிரந்திங்கிறது ரொம்ப நுட்பமான விஷயங்களை சொல்லக்கூடியதான ஸ்லோகங்கள், அர்த்தமே புரியாததான ஸ்லோகங்கள். அவர் புத்தியை யாருமே அளக்க முடியாது. நமோஸ்துதே வியாச விஷால புத்தே, விஷாலமான புத்தியுடையவர். அவருடைய ஜெயந்தி இன்னைக்கு வியாச பூர்ணிமாங்கிறது. குரு அவாவாளுக்கு ஒரு குரு இருந்தா கூட எல்லார் குருவோடன்னு மேல பார்த்தோமானால் முதல்ல வியாசர் தான் இருக்கார். அதனாலதான் வியாச பூர்ணிமா. இதே தினத்தை குரு பூர்ணிமாவும் சொல்றோம், வியாச பூர்ணிமான்னு சொல்றோம். இல்ல எனக்கு ராமானுஜர் தான் பெரியவர்னால், ராமானுஜருக்கும் குரு யாருன்னு பார்த்தோம்னா வியாசாச்சாரியாலா தான் இருக்கார். பிரம்மசூத்திரத்தை தானே அவர் ஸ்ரீபாஷ்யம்னு பண்ணியிருக்கார். ராமானுஜாச்சாரியால் பிரம்மசூத்திரத்தை தானே எடுத்து ஸ்ரீபாஷ்யம்னு பண்ணியிருக்கார். பிரம்மசூத்திரத்துக்கு விவரணம் எழுதணும்னு கையை மடிச்சுட்டாராம். ஆளவந்தார் அப்படிங்கிற குரு 3 விஷயத்துக்காக கையை மடிச்சிருந்தார். ஒன்று பிரம்மசூத்திரத்துக்கு விவரணம் எழுதணும், ஒன்று திருவாய்மொழிக்கு விவரணம் எழுதணும், மூணாவது விஷயம் விஷ்ணு புராணம் எழுதின பராசரர் பேரை ஒரு குழந்தைக்காவது வைக்க. அப்படிங்கிற இந்த 3க்காக 3 விரலை மடிச்சிருந்தார் அப்படின்னு அவரோட
சரித்திரத்துல சொல்றோம் இல்லையா, பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதணும்னு அதுக்கு எதிர்பார்த்துன்னு இருந்தாராம் ஆள வந்தார். திருக்கச்சி நம்பிகள்கிட்டையும் இவரோட பெருமை எல்லாம் சொன்னார். காஞ்சிபூர்ணர் அப்படின்னு பேரு திருக்கச்சி நம்பிகளுக்கு. மகாத்மா அவள்லாம் ரங்கநாதனோடெல்லாம் நேர பேசினவாள். ஸ்ரீரங்கத்துலதான் முதல்ல கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் அந்த திருக்கச்சி நம்பிகள். ஆலவட்ட கைங்கரியம் விசிறின்னு இருந்தார். ரங்கநாதன் சொன்னால் உபய காவேரி மத்தியில இருக்கேன், நான் குளிர்ந்துதான் இருக்கேன், காவேரி காத்து வாங்கிட்டு நீங்க வேற விசிறி இன்னும் எனக்கு குளிர பண்ண வேண்டாம், வேர்க்குமோன்னு கவலைப்பட வேண்டாம், எனக்கு விசிற வேண்டாம், திருமலையில போய் விசிறுங்கோ, மலையில நின்று இருக்கார் பெருமாள், அவருக்கு போய் விசிறினேல்னா உபகாரமாக இருக்கும்னா. ரங்கநாதன் நேர பேசுறார் இந்த காஞ்சிபூர்ணரோட. உடனே இவர் என்ன பண்ணார், ஆலவட்டத்தை எடுத்துட்டு திருமலைக்கு போய் விசிற ஆரம்பிச்சார். அங்க கொஞ்ச நாள் கைங்கரியம் பண்ணதும் திருமலை சுவாமி சொன்னார், நானே ஊட்டி மாதிரி தான் இருக்கேன், மலையில தான் இருக்கேன், இங்க நல்ல குழுகுலுன்னு தான் இருக்கு. அக்னிகுண்டத்திலேருந்து உண்டானார். காஞ்சிபுரத்துல நெருப்புலேருந்து வந்தவர், அவருக்கு தான் உடம்பு ரொம்ப வெந்துன்னு இருக்கும், நீங்க போய் அத்திவரதர் இடத்துல தேவராஜனுக்கு போய் நீங்க விசிறுங்கோ அப்படின்னு சொல்ல, அப்புறம் காஞ்சிபுரத்திலேயே வந்து அந்த கைங்கரியத்தை கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இருந்தார். காஞ்சிபூர்ணர் அப்படின்னே பேரு அவருக்கு. ராமானுஜர் அவரையும் ஒரு குருவாக பாவிக்கிறார், காஞ்சிபூர்ணரையும் ஒரு மகாத்மாவாக நினைக்கிறார். அந்த காஞ்சிபூர்ணர் இடத்துல சொல்றார், ராமானுஜரை தான் நான் நினைக்கிறேன், நான் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நடத்துறதுக்கு உடையவராக இவரை தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆள வந்தார் சொல்லுவாரானால், அப்ப ஸ்ரீபாஷ்யம் வந்து பிரம்மசூத்திரத்தோட பாஷ்யம் தானே. அப்ப ராமானுஜர்னு சொன்னாலும் ராமானுஜரும் வியாசர்கிட்ட தான் போய் தொடர்றது. மத்வர்னு சொல்லுவோமானால் கேட்கவே வேண்டாம். மத்வாச்சாரியால் இந்த கீதைக்கும் இந்த பிரம்மசூத்திரத்துக்கும் அவாலும் பாஷ்யம் பண்ணியிருக்காள். போராத்துக்கு ஒரு விசேஷம், 2 ஆச்சாரியாலை விட 3வது ஒரு விசேஷம், அவள்கிட்ட மகாபாரதத்தை முழுக்க வியாக்கியானம் பண்ணியிருக்காள் மத்வாச்சாரியால். அதுல மத்வாச்சாரியால் சொல்றாள், ஒரு பதத்துக்கும் மகாபாரதத்துக்கு 10 அர்த்தத்தோட வியாசர் எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்றார். 1,00,000 ஸ்லோகம், ஒரு ஸ்லோகத்துல எத்தனையோ பதங்கள், ஒரு பதத்துக்கும் 10 அர்த்தம்னு மத்வாச்சாரியால் விவரணத்துல எழுதுறார். அப்ப வியாசரை எப்படி அளந்திருக்காள் அவள்லாம், மனசால எப்படி அவளை வந்து எவ்வளவு பெருசாக அவளை வந்து வியாசரை கொண்டாடணும்னு சொன்னா, வியாசருடைய ஞானம் எத்தகையதா இருக்கணும். ஜெகத்குருக்களான ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியா 3 பேரும் கொண்டாடக்கூடிய ஒரு ஆச்சாரியா. இவா 3 பேரும் வேற வேற மத்தம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைத்தம்னு இவா 3 பேரும் வேற வேறையா இருந்தாலும் வியாசாச்சாரியால் கொண்டாடுறதுல பேதம் இல்லை. அவர் சொன்ன கீதையிலையோ பிரம்மசூத்திரத்திலேயோ கொண்டாடுறதுல பேதம் இல்லை. அப்போ வியாசரோட பெருமை எத்தகையதா இருக்கணும். நமோஸ்துதே வியாச விஷால புத்தே, விஷாலமான புத்தி உடையவர் அவர். புல்லாரவிந்தாயத பத்மநேத்ரா பத்ரநேத்ரா, தாமரை மலர்ந்த தாமரை எதழ் போல இருக்குமாம் வியாசருடைய கண்ணு. ஏனத்வயா பாரத தைல பூர்ணஹா பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபா, பாரதம்ங்கிற எண்ணெயை விட்டு கீதைங்கிற தீபத்தை ஏத்தினவரா, கீதைங்கிற ஞான தீபத்தை ஏத்தினாராம். பாரதம்ங்கிற எண்ணெயை விட்டு, எண்ணெயில தானே திரி இருக்கு, திரியில தானே ஜோதி இருக்கு, பாரதமாகிற எண்ணெயில ஏனத்வயா பாரத தைல பூர்ணஹா பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபா, ஞானமயமான அந்த கீதையை ஞான தீபத்தை ஏற்றி கொடுத்த வியாசாச்சாரியா. ஒரு 700 ஸ்லோகம் தான் பகவான் சொன்னதாக வியாசர் தான் எழுதியிருக்கால் பீஷ்ம பருவால. அதுக்கு எத்தனை வியாக்கியானம் தெரியுமா? 700 ஸ்லோகம் கீதைக்கு எத்தனை வியாக்கியானம்? 1,00,000 ஸ்லோகம் வியாசர் பண்ண பாரதம் அப்புறம் இருக்கட்டும், 700 ஸ்லோகம் வியாசர் தானே எழுதினார். பகவான் சொன்னா கூட எழுதி கொடுத்தது நமக்கு வியாசாச்சாரியால் தானே. பாரதத்துல அந்த 18 அத்தியாயத்துக்கு மாத்திரம் 84 வியாக்கியானம் இருக்கு. பகவத்கீதைக்கு மாத்திரம் 84 84 விதமா பண்ணணுமானால் வியாசரோட ஞானம் எத்தகையதா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்த பெரியவாள்லாம் சித்பவானந்தர், சின்மயானந்தர், இவாள்லாம் பண்ண வியாக்கியானம் இந்த 84 சேராது. இப்ப ராமகிருஷ்ணா மடத்துல சித்பவானந்தர்னு ரொம்ப விஷயஜா, அவன் அந்த கீதைக்கெல்லாம் வியாக்கியானம் எழுதியிருக்காள். இன்னைக்கு ராமகிருஷ்ணா மடத்துல கீதைன்னு கேட்டோம்னா இந்த இவரோட வியாக்கியானம் தான் கொடுப்பாள். அதெல்லாம் இந்த 84 வராது. அப்போ இந்த 84 பேரும் ரொம்ப மகாத்மாக்கள். ஸ்ரீதரர்லேருந்து பாகவதத்துக்கு வியாக்கியானம் பண்ண ஸ்ரீதர சுவாமியிலேருந்து கீதைக்கு டீக்கா எழுதியிருக்காள், போதேந்திரால எழுதியிருக்காள். எல்லாரும் வந்து மதுசூதன சரஸ்வதி கீதைக்கு டீக்கா எழுதியிருக்காள். எல்லாரும் கீதைக்கு எழுதியிருக்காள். இது மாதிரி 84 வியாக்கியானம் இருக்கு. அப்போ வியாசரோட ஞானம் எத்தகையது. இன்னைக்கு
வியாச பௌர்ணிமா, அதுக்காக இவ்வளவு சொல்றேன். அவரை நினைக்கணும். நமோஸ்துதே வியாச விஷால புத்தே அப்படின்னு வியாசருடைய பெருமை அந்யாதிருஷமானது. அந்த வியாசாச்சாரியால் கருணையினால கலிஜனங்களுக்குன்னு எழுதி கொடுத்தது தான் அந்த பாகவத். அதுதான் நம்ம இங்கே சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ராமாசிரமத்தில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு சப்தாகத்திலையும் நினைக்கிறோம். அவருக்கு 4 முகம் இல்லையா, ஆனாலும் பிரம்மதேவனா. அச்சதுர்வதனோ பிரம்மா. வியாசரோட பெருமையை ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு மேலே பாகவதத்தை சொல்றேன். 4 முகம் இல்லை பிரம்மான்னு சொன்னா 4 முகம் உண்டு. வியாசருக்கு 1 முகம் தானே இருக்குன்னா அதுக்கு இந்த ஸ்லோகம் பண்ணவர் சொல்றார், 4 முகம் இல்லைன்னாலும் எங்க வியாசர் பிரம்மதேவன். அச்சதுர்வதனோ பிரம்மா. 2 கை தான் இருக்கு வியாசருக்கு. பகவான் நாராயணனுக்கோ 4 கை இருக்கு. 2 கை தானே இருக்கு வியாசருக்குன்னால் 2 கையா இருந்தாலும் எங்க வியாசர் ஹரிநாராயணனே அப்படிங்கிறார். மும்மூர்த்திகளுடைய ஸ்வரூபமா தானே குருவை நம்ம உபாசிக்கிறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹா அப்படின்னு தானே சொல்றோம். அதுபோல வியாசருக்கு ஒரு ஸ்லோகம், 4 முகம் இல்லைன்னாலும் எங்க வியாசர் பிரம்மதேவனே. 4 கை இல்லை 2 கை தான் இருக்குன்னாலும் எங்க வியாசர் நாராயணனே. திபாகுர் அபரோ ஹரிஹி. பரமேஸ்வரனுக்குன்னு தனியான அடையாளம் 3வது கண், முக்கண்ணன் அப்படின்னு. திரியம்பகம் யஜாமஹே. அவரை பத்தி சொல்றதையே த்ரீணி அம்பகானி எஸ்ய சஹ. 3 கண் எவருக்கு உடையவரோ அவர் திரியம்பகன். 3 கண் இல்லை வியாசருக்குன்னால், ஆனாலும் எங்க வியாசர் தான் பரமேஸ்வரன். திபாகுர் அபரோ ஹரிஹி அபாலலோச்சன சம்பு பகவான் பாதராயணஹ. பதரீஷண்ட மண்டிதத்துல வாழறா. பதரிகாசிரமத்தையே தன்னோட வாசஸ்தலமா வச்சுட்டு இருக்கிறதுனால பாதராயணர் அப்படின்னு பேரு அவருக்கு. பதரி, இந்த பதரின்னா இளந்த பழம், இளந்த காட்டையே தன்னோட வாசஸ்தலமாக வச்சுட்டு இருக்கா. பதரி சண்டமண்டிதம் அப்படின்னு இருக்கு. பதரி இளந்த பழ காடுதான் பதரிகாசிரமங்கிறது. அதுதான் அந்த காட்டுக்கு நாதனாக இருக்கார். பதரிநாதன், பதரிநாதன் அப்படின்னு சொல்லி சொல்லி கடைசியில பத்ரிநாத் அப்படின்னு ஆயிடுச்சு. பத்ரி விஷால் அப்படிங்கிறார், பத்ரிநாத் அப்படிங்கிறார். பதரி சண்டமண்டிதம். பதரி இளந்த பழத்தால ஆன காடு, இளந்த பழ மரமாவே இருக்கு. பகவான் பாதராயணஹான் பேர்பட்டு அதையே தன்னோட வாசஸ்தலமாக, அந்த பத்ரிகாசிரமம் தான் வியாசருக்கும் அந்த ஆசிரமம். அவர் 4 தலை இல்லைன்னாலும் பிரம்மதேவன், 4 கை இல்லைன்னாலும் விஷ்ணு, 3 கண் இல்லைன்னாலும் பரமேஸ்வர். அச்சதுர்வதனோ பிரம்மா திபாகுரபரோ ஹரிஹி அபாலலோச்சன சம்பு பகவான் பாதராயணஹ. என்னப்பா நீயா உனக்கு இஷ்டம்ங்கிறதுக்காக என் குரு தான் பகவான்னு சொல்லிப்பியா? அதுலேயும் மும்மூர்த்திகள் பிரதானமானவாள், அவள் தான் வியாசர்னு சொல்லுவியான்னால் அதுக்கு அவர் சொல்றார், நான் காரணம் சொல்றேன். பிரம்மாவுக்கு என்ன குணம்? அவரோட காரியம் என்ன? சிருஷ்டி பண்றது. பிரம்மா இந்த திருஷ்டமான பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணாரானால் அதுக்கு எங்க வியாசர் கொஞ்சமும் சலை இல்லை. வாக் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணினார். புராணத்துல மாத்திரம் 4 லட்சம் ஸ்லோகம் எழுதியிருக்கா. 18 புராணமும் சேர்த்தோமானால் 4 லட்சம் உதாகிருதாக. இதுல மகாபாரத லட்ச ஸ்லோகம் சேர்றார். புராணத்துல மாத்திரம் பாகவதத்தை சேர்த்து 4 லட்சம் ஸ்லோகம் எழுதியிருக்கார். இதை தவிர உபபுராணங்கள் இருக்கு. மகாபாரதம்னு லட்ச ஸ்லோகம் எழுதியிருக்கார். அப்புறம் 20,000 ஸ்லோகம் ஹரிவம்சம்னு அதற்கு கிளவமாக பாரதத்தோட அங்கமா எழுதியிருக்கார். இதை தவிர வியாச ஸ்மிருதிகள்லாம் பண்ணியிருக்காள், பிரம்மசூத்திரங்கள்லாம் பண்ணியிருக்காள். அப்போ ஸ்லோகத்துல மாத்திரம் 5,25,5 லட்சம் ஸ்லோகம் தெரியுது. யாரா நினைக்க முடியுமா? மனசால நினைக்க முடியுமா? பிரம்மா லோகத்தை படைச்சு போட்டாரானால் வியாசன் வாக் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணினார், சப்த பிரபஞ்சத்தை உண்டாக்கினார். பிரம்மாவுக்கு கொஞ்சமும் சலை இல்லை, இங்க வியாசர் இவரு சிருஷ்டி பண்ணினார். 2 கை தான் இருக்கு நாராயணனுக்கு, வியாசருக்கு. நாராயணன்னு சொல்றேன்னால் ரக்ஷணம் பண்ணினார், ரக்ஷணம் பண்ணினார். நாராயணனோட குணம் என்னது? பிரம்மாவோட குணம் சிருஷ்டி பண்றது, விஷ்ணுவோட காரியம் ரக்ஷணம் பண்றது, சிவனோட காரியம் சம்ஹாரம் பண்றது. நாராயணன் போல நமக்கு வாழ வச்சார். நம்ம க்ஷேமமா இருக்கிறதுக்கு என்னென்ன உபாயங்கள் உண்டோ பாகவதாதி கிரந்தங்கள்ல நமக்கு வழி சொன்னார். அதனால நாராயணன். 3வது பரமேஸ்வரன் சொல்றியே, அழிக்கிற தொழில் உடையவராச்சே. வியாசரையும் பரமேஸ்வரன் சொல்றியே, அழிப்பாரானால் ஆமா அழிப்பார். என்னத்தை அழிப்பார்னால் நம்மளுடைய அஜ்ஞானத்தை அழிப்பார் அப்படின்னா. அதனால இந்த 3 காரியமும் அவர்கிட்டயே இருக்கு. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கிற 3 காரியமும் மும்மூர்த்திகளா 3 பேர் பண்ணிட்டு இருக்கிறதே எங்க வியாசாச்சாரியால் ஒத்தராவே பண்ணிட்டு இருக்கார்.
அதனால அச்சதுர்வதனோ பிரம்மா விபாகுரபரோ ஹரிஹி அபாலலோச்சன சம்பு பகவான் பாதராயணா. பேர்பட்டவர் இங்க வியாசாச்சாரியார். அவர் எப்படி இருக்காராம்? நல்ல உயரமா இருப்பாராம். வியாசரை பத்தி ஒரு தியானம் மகாபாரதத்துல, அப்ரஷ்யாமஹா, நீலமேகம் மாதிரி இருப்பாராம். அப்ரம், அப்ரம்னா நீர்கோத்ததான மேகத்துக்கு பேர். நீர்கோத்த மேகம் போல இருப்பாராம் வியாசர். அதனாலதான் நீலவர்ணம் கொடுத்துருக்கோம். அப்ரஷ்யாமஹா, நம்ம ஆசிரம வியாசர் இந்த ஸ்லோக தியானத்திலேயே பண்ணிருக்கு. அப்புறம் அவருடைய ஜட்டையெல்லாம் எப்படி இருக்கும்னால் தங்க நிறமாக இருக்குமா. பிங்க ஜட்டாபத்த கலாபஹா, அவருடைய ஜட்டையெல்லாம் தங்கமாவே இருக்குமா. நல்ல உயரமா இருப்பாராம். பிராம்சுஹு, கையில ஒரு தண்டம் வச்சுட்டு இருக்காராம், யோக தண்டம். தண்டி, தோல்ல கிருஷ்ணாஜினம் போத்தின்னு இருக்காராம், மாந்தோல. பிராம்சுர் தண்டி கிருஷ்ண மிருகத்வத் பரிதானஹா. அப்ரஷ்யாமஹ பிங்கஜட்டாபத்த கலாபஹ பிராம்சுர்தண்டி கிருஷ்ண மிருகத்வத் பரிதானஹ. அவரை எதற்காக வந்தார்? இந்த அவதாரம் எதற்குன்னால் கபிலாவதாரம், தத்தாத்திரேய அவதாரம், வியாசாவதாரம், இதெல்லாம் ஞானகலாவதாரம், ரிஷிகளாக அவதரிச்சார். எதற்காக வந்தார்னால் சாட்சான் லோகான் பாவயமானஹா, இந்த உலகத்தை பாவனமா ஆக்கணும்னு வந்தாரா. கவி முக்கியா, கவிகளுக்குள்ள ரொம்ப முக்கியமானவரா, எல்லா கவிகளாலையும் கொண்டாடப்படுறவராம் வியாசர். அவருக்கு இன்னொரு பெருமை என்னன்னால் விஷ்ணு புராணம் எழுதினேங்க பராசர பகவானோட புத்திரராம். பாராசரியா தத்துவ விவேகோ விஷ்ணு புராணாது அப்படின்னு. விஷ்ணு புராணம் படிச்சானால் தத்துவத்துல ரொம்ப தேட்டையா ஆயிடுவான். தத்துவ விவேகம் ஏற்படணுமானால் விஷ்ணு புராணம் படி அப்படின்னு சொல்லியிருக்காள். அந்த பராசரருடைய புத்திரரா. பாராசரியா கவிமுக்கியா பாராசரியா பர்வஸ்வரூபம் விவருணோது. மலமலையான அவரோட ஸ்லோகங்களுக்கு எங்களுக்கு அர்த்தம் அவரே எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கட்டும். பர்வஸ்வரூபம் விவருணோது, மலைமலையா குமிச்சு வச்சிருக்கார் ஸ்லோகங்களை. இந்த மலையை பெரட்டி யாரு இதோட உள்ள பூந்து ரத்னத்தையும் தங்கத்தையும் எடுக்க முடியும்? அவர் தான் அனுகிரகம் பண்ணணும். பர்வஸ்வரூபம் விவரணோது, எங்களுக்கு அதை புரிய முடியுமாக அவர் எழுதினதான மலமலையான கிரந்தங்களோட அர்த்தம் எங்களுக்கு புரியறதுக்கு அவரே அனுகிரகம் பண்ணட்டும். அப்ரஷ்யாமஹ பிங்கஜடாபத்த கலாபஹ பிராம்சுர்தண்டி கிருஷ்ண மிருகத்வத் பரிதானஹ சாக்ஷான் லோகான் பாவயமானஹ கவிமுக்கியஹ பாராசரியா பர்வஸ்வரூபம் விவருணோது. அப்படி வியாசரோட பெருமைகள் சொல்லப்படுறது அந்த வியாச பௌர்ணிமா அன்னைக்கு. வியாச ஜெயந்தி நம்ம பெரியவாள் இல்லாம நினைக்கணும். சதாசிவ சமாரம்பா சங்கராச்சாரிய மத்தியமான்னு வியாசர்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம ஆதிசங்கர பகவத்பாதால் இன்னைக்கு இருக்கிற பெரியவாள் பர்யந்தம், சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பர்யந்தம், அதே போல அங்க விதுசேகர பாரதி சுவாமிகள் பர்யந்தம். நமக்கு பேதமே இல்லை, எல்லா பெரியவாளும் நம்மளோட பெரியவாள். நமக்கு பாக்கியம், நாலாவிதமா பெரியவாள். ஆதிசங்கர பகவத்பாதால் அங்கங்க மடத்தை நிறுவி உனக்கு திரும்பின இடங்கள்லாம் ஆச்சாரியன் போடான்னு விட்டார். நமக்கு பாக்கியம். காஞ்சி போனோம்னா காஞ்சி பெரியவாள், சிங்ககிரி போனோம்னா சிங்ககிரி பெரியவாள், கருணாமூர்த்தி இப்ப இருக்கிற மகா சன்னிதானம், அடுத்ததா பட்டமேல் இருக்கிற சன்னிதானம். அவளும் அவருக்கு சிலை இல்லைன்னு இருக்கா. அந்த பெரியவாளும் கருணையிலையும் அந்த காம்பீரியத்திலையும் அப்படி இருக்கா. பாரதி தீர்த்த சுவாமிகளை போலயே பிரகாசிக்கிறாள் அவளும். அஸ்மதாச்சாரிய பர்யந்தா வாழெல்லாம் நினைக்க வேண்டியதான புண்ணிய தினம். அடுத்த பௌர்ணமி, இது பௌர்ணமி வியாச பௌர்ணமி. அடுத்த பௌர்ணமி கலசத்துல ஆவாகனம் பண்ணி இதே வியாசரை கிரகஸ்தால்லாம் பூஜிக்கிறோம். இந்த பௌர்ணமி சன்னியாசிகள் பூஜை. அடுத்த பௌர்ணமி நம்மெல்லாம் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் மகாபஸ்தன் வாழலாம். ஆவணி ஆவட்டத்துல வர ஒரு நாளும் மறக்கவே கூடாது. அவர் அவதார தீனம். வியாச பௌர்ணிமாங்கிறது அவர் அவதார தீனம். ஆச்சாரியால் வியாசாச்சாரியால் அவதரிச்ச தீனம். யமுனையினுடைய தீவுல அவதரிச்சார். பராசர பகவானுக்கும் சத்தியவதிங்கிற ஒரு வேடுவ பெண்ணுக்கும் வியாச சத்தியவதி சுதஹா அப்படின்னு அம்மா பேரு சத்தியவதின்னு பேர். பரமபக்தி அம்மா இடத்துல அவருக்கு உண்டானார், தோன்றினார். இன்னைக்கும் பத்ரிகாசிரமத்துல அவர் பிரகாசிக்கிறார். அந்த வியாசாச்சாரியால் அவளுடைய அவதார தீனம். அதனாலதான் வியாச பௌர்ணிமான்னு இந்த பௌர்ணமியை கொண்டாடுறோம். மகாபரிவா அடிக்கடி சொல்லுவார், நீ ராம நவமி மறந்து போயிடலாம், கோகுலாஷ்டமி தட்டுக்கிட்டு போயிடலாம்,
வியாச பௌர்ணிமாவை மறக்காதே, சங்கர ஜெயந்தியை மறக்காதே அப்படின்பா பெரியவாள். பெரியவார் இருந்த வரைக்கும் பூதோடலோட இருந்த வரைக்கும் சொல்லுவாள், ஒரு சனாதனின்னு சொன்னையானால் வியாச பௌர்ணிமாவை மறந்துவிடக்கூடாது, சங்கர ஜெயந்தியை மறக்கக்கூடாது. உனக்கு ராமநவமி கூட மறந்து போனாலும் போயிடலாம்பா. என்ன அர்த்தம்? ராமநவமியே மறக்க மாட்டோம், அது அளவுக்கு மேலே ஒருபடி வச்சுக்கணும் வியாச பௌர்ணிமாவையும் நம்ம ஆச்சாரியாளுடைய சங்கர ஜெயந்தியும் அப்படின்னு நம்ம மாபரிவா சொல்லிகிட்டே இருப்பார். நேத்திக்கு தேவதைகளுக்கெல்லாம் ருத்ராசுரன்னு ஒரு அசுரனால சிரமம் ஏற்பட்டு தொஷ்டாங்கிற விஸ்வரூபனுடைய அப்பா இந்திரன் விஸ்வரூபனை கொண்டுட்டானேன்னு அப்படிங்கிற கோபத்திலே தட்சிணாக்னியில ஒரு ஹோமத்தை பண்ணினார். ஆபிசார பிரயுக்தமானதெல்லாம் தட்சிணாக்னியில பண்ணுவார். தக்ஷ யஜ்யத்துல கூட அதை சொல்றாள், தட்சிணாக்னியில பண்ணாலானால் சத்ருபாதையெல்லாம் போயிடும். அந்த தட்சிணாக்னியில அந்த ஹோமங்களை பண்ணதும் உடனே விருத்ரன் வெளியில வந்துட்டான். ரொம்ப பயங்கரமாக ஒரு வருஷம் ஆச்சான் இந்திரன் வதம் பண்றதுக்கு. அந்த விருத்ரனை வதம் பண்றதுக்கு இந்திரோ விருத்ரகம் ஹத்வா அசுரான் பராபாவ்யா, வேதத்துல தொட்ட இடங்கள்லாம் இந்த விருத்ராசுர வதத்தை பத்தியே சொல்லும். இந்திரனை பத்தி சொல்ற இடங்கள்லாம் விருத்ரஹந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். விருத்ரனை வதம் பண்ணவன், விருத்ரனை வதம் பண்ணவன். ஏன்னால் அது சாதாரணமா முடியலையா, சாத்தியமே இல்லை மேல வரப்போறது இந்த விருத்ராசுர யுத்தம். அவனால பல அசுரர்கள் கொட்டம் அதிகமாகி அந்த விருத்ராசுரன் பல தேவர்கள்லாம் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சுட இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. அவனை சமாளிக்க முடியலன்றதும் தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாள் பகவானை. யஸ்யோரு ஸ்ருங்கே ஜகதிம் ஸ்வநாவம் மனுர்யதா பத்யத தாரதுர்கம் சயேவனஸ்த்வாஷ்ட்ர பயாப்துரம் தாதி த்ராதாஸ்ருதான் வாரிச்சரோபி நூனம். இந்த பாகவதமே ரொம்ப அழகா இருக்கும். ஒரு அத்தியாயத்திலையும் ஒரு கதையை ஆரம்பிச்சதுமே அந்த கதையில ஏதோ ஒரு சிரமம். துருவன்னு சொன்னா துருவனுக்கு அவ சித்தியால ஒரு சிரமம் வந்தது. பிரகலாதன்னு சொன்னா அப்பாவாலேயே பல சிரமங்களை அனுபவிச்சான். கஜேந்திரன்னு சொன்னா முதலையால கஷ்டப்பட்டான். இந்த கதை எதற்காக இப்படி ஆரம்பிச்சு போறதுன்னால், யாருக்கு எந்த கஷ்டம் வேணாலும் வரட்டும், எல்லாருக்கும் கதி பகவான் தான் சொல்றதுக்காக. அவளுக்கு தான் கஷ்டம், நம்ம சௌரியமா இருக்கும்னு நினைச்சுக்காதே, நமக்கும் கஷ்டங்கள் உண்டு வாழ்க்கையில. விபத்ஸ்தான சதானிச்சா துக்கஸ்தான சஹசிராணி விபத்ஸ்தான சதானிச்சான்னா 1000 துக்கங்களாம் நித்தியம் பொழுது விடிஞ்சால் 100 ஆபத்துகளாம் திவசே திவசே மூடம் ஆவிசந்தி நபண்டிதம்னா. தௌமியாச்சாரியால் மகாபாரதத்தில் போய் வனபருவால இந்த ஸ்லோகங்கள் வருது. 1000 பயம் துக்கம் இருக்கு, 100 விபத்துகள் இருக்கு. போயிட்டே இருக்கிற வயரை தொட்டுட்டானா ஆபத்து. கேஸை செத்த மறந்து போயிட்டால் மூடுறதுக்கு ரெகுலேட்டர்னால் ஆபத்து. நம்மளை சுற்றியே இருக்க ஆபத்து. எங்கேயோ ஃப்ளைட்டில் போனாதான், அகமதாபாத்லேருந்து கிளம்பினாதான் ஆபத்துன்னு நினைக்க வேண்டாம். ஆற்றுல சிலிண்டர் மூட மறந்துட்டா கூட, ரெகுலேட்டர் மூட மறந்துட்டா கூட என்ன வேணாலும் நடக்கலாம். ஒயர் ஏதாவது எலி கடிச்சு தொங்கின்னு இருந்ததே பிடிச்சி போய் தொட்டுவிட்டாமா, நல்ல ஓல்ட்டு உள்ள ஒயர் என்னால் வரலாம். நடந்து போகிறதையே சரிய சிற்பங்கள்லாம் இருக்கு, ஊர்வனைகள்லாம் இருக்கு. எங்கேருந்து வேணாலும் எந்த ஆபத்து வேணாலும் வரலாம். இடி வரலாம், மின்னல் வரலாம், பயம், பூகம்பம். எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவா, ஸ்கூல் போனது கிடையாது, எழுத்து படிக்க தெரியாது. ஆனாலும் என் அப்பாவோட அம்மா அடிக்கடி சொல்லுவாலாம், மேலே ஆகாசம் கீழே பூமி நடுப்புற இருக்கும், ஜாக்கிரதையாக இருக்கணும், பகவானை மறக்கக்கூடாது. ஏன்னால் ஒரு க்ஷணம் பூமி பொழந்தது 10000 பேரை கொண்டு போயிட்டு புருச்சுல பூகம்பம் பார்த்தோம் இல்லையா. அடிக்கடி இந்த ஒரு விஷயம்லாம் நடந்துகிட்டே இருக்கேன். ஜப்பான்ல நடக்கிறது ஏதோ நம்மளை மட்டும் பாரத தேசத்துல பெருசா அது மாதிரி ஆபத்துகள் இல்லை, பகவானை நினைச்சுட்டு இருக்கோம். அங்கங்க திவ்ய தேசங்கள்ல பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கால் நிம்மதியா இருக்கும். பாக்கி நாடுகள்லாம் பிறகு அவ்வளோ முன்னேற்றம் உடைய ஜப்பானுக்கு எப்ப என்ன வரும்னே தெரியாத என்ன இருக்கு. சுனாமி வருமா, பூகம்பம் வருமா, ஒன்றும் புரியாம தானே இருக்கு. அமெரிக்காங்கிறோம், ரஷ்யாங்கிறோம், பலவித சிரமங்கள்ல தானே இருக்கு. கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னா பாரத தேசம் தான் இருக்கு. பாக்கி தேசங்கள்லாம் பெரும்பாலும் ஏதோ ஒரு காமக்ரோதத்துல வயப்பட்டு ஏதோ ஒரு கஷ்டத்துல தான் இருக்கு. எங்க பாட்டி சொல்லுவாள், கீழே பூமி பொழந்தா 1 நிமிஷம் ஆகாது உள்ள போறது. நடந்து போயிட்டே இருக்கிறதே மின்னல் இடி விழ எத்தனை நிமிஷம் ஆகும். ஆகாசம் மேலே கீழே பூமி நடுப்புற இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. பாலாம் பொழுது விடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோ. பூமிக்கு மேல இருக்கும், ஆகாசத்துக்கு கீழே இருக்கும். ஒரு தரையும் நினைக்கணும். நம்ம பகவானை இதுக்கு நினைக்கிறதுக்கு ஒரு வியாஜம். புரா ஸ்வயம்பூரபி சம்யமாம்ப சுதீர்ணவாதோர்மிர வைகராலே ஏகோரவிந்தாத் பதிதஸ்ததாரே தஸ்மாத் பயாத்யேன சனோஸ்து பாரஹாம்.
அவிஸ்மிதம் தத் பரிபூர்ண காமம் ஸ்வேனைவ லாபேன சமம் பிரசாந்தம் வினோபசர்பத்யபரம் ஹி பாலிஷா நாதிதிதர்த்தி சிந்தும். நாய் வாழை பிடிச்சுன்னு ஒருத்த சமுத்திரத்தை தாண்ட முடியுமா அப்படின்னு கேட்கலாம். தேவதைகள்லாம் இந்த ஸ்தோத்திரத்துல சொல்றா, முதலையை கட்டிட்டு இறங்கினாலே ஆற்றை தாண்டறது கஷ்டம். அது ஆற்றை தாண்டி வைக்குமோ இல்லை உள்ள இழுக்குமோ தெரியாது. பழைய காலங்களில் லோபியா இருக்கிறவன் முதலையை பிடிச்சின்னு போக பார்ப்பான் அப்படின்பா. தொப்பக்கட்டையன்னு நினைச்சுட்டு முதலையை கூட பிடிச்சுட்டான்னு சொல்லுவாள். முதலையை பிடிச்சின்னு போனா கூட போய் சேர்ற அக்கறை போக முடியுமா தெரியாது. நாய் வாழை பிடிச்சின்னு ஒருத்தன் நதியை தாண்ட முடியுமா? நாய் நீஞ்சின்னு போயின்னு இருக்குன்னு அது வாழை பிடிச்சுட்டே போனா போயிடலாம்னு. நதியே தாண்ட முடியாது, சமுத்திரத்தை தாண்ட முடியுமா? 10 அடி போகிறதுக்குள்ள அலையில அடிபட்டு அந்த நாய் கப்பு கப்புன்னு தண்ணியை குடிச்சிட்டு அடங்கி போயிடும். அதுபோல ஸ்வலாங்குலேனா திதிதர்த்தி சிந்தும், நாய் வாழை பிடிச்சிட்டு சமுத்திரத்தை தாண்டா போலதான் பகவானே உங்களை மறந்துட்டு நாங்க பண்ற விவகாரங்கள்லாங்கிறார். அகங்காரத்தினாலே காமக்ரோதத்துக்கு வசப்பட்டு பரமேஸ்வரா உன்னை அடையாதே தம் வினா அபரம். பரிபூர்ண காமனானே உன்னை நினைக்காதே நாங்கள் வாழ்க்கையை கடந்துடலாம்னு நினைச்சோமானால் இக வாழ்க்கையை கலந்துடலாம்னோ ஆயிடும் சதாபிஷேகம் வந்துவிடும் நமக்கும் ஓடி போயிடும் வாழ்க்கைன்னு நினைச்சாலோ இல்லை சம்சார கடலை தாண்டிவிடலாம்னு நினைச்சாலோ பகவானை மறந்துட்டு விவகாரம் பண்ணிட்டு இருந்தோமானால் நாய் வாழை பிடிச்சிட்டு சமுத்திரத்தை தாண்ட எத்தனை பண்ணதுதான் விட்டால் தேவதைகள். யஸ்யோரு ஷுங்கே ஜகதிம் ஸ்வநாபம் மனுர்யதா பத்யத தார துர்கம். பிரபோ, எந்த உங்களுடைய சரணத்தை பிடிச்சின்றதுனாலேயே உங்களை சரணம் அடைஞ்சதுனாலேயே மத்ஸ்யமூர்த்தியா நீங்க அவதாரம் பண்ணி சத்தியவிரதனை காப்பாத்தினேன். சத்தியவிரதங்கிற ராஜா பிரளயம் வரப்போறதுன்னதும் பகவான் ஆசிரியிச்சார். சுவாமி சொன்னால் இன்னிலேருந்து 7வது நாள் வரப்போறது பிரளயம். சமுத்திரம் பொங்க போறது, பூமி முழுக்க போயிட போறது. பூமியிலேயே இருக்கிற இடத்துக்குள்ள ஒரு குன்று உனக்கு காமிக்கிறேன்னு சுவாமியே ஒரு வாரம் முன்னாடி அவன் அர்க்கியம் கொடுக்க எடுத்த ஜலத்துல மீனா அவனுக்கு வழிகாட்டி லீலையெல்லாம் பண்ணி இந்த குன்றுல நெல்லு சப்தரிஷிகளும் அந்த நேரத்துக்கு வந்துடுவார். நான் பூமியை படகாக்கி வாசுகியை கயராக்கி நான் மீனாக என் தந்தத்துல கட்டிண்டு இந்த பிரளய ஜலம் வடிகிற பரியந்தான் உன்னை கப்பல்லையே வச்சு காப்பாத்துவேன் அப்படின்னு மத்ஸ்யமூர்த்தியை அப்படி காப்பாத்தினாராம். அப்ப ஏற்பட்ட நீங்கள் முடிவில்லாத அந்த பிரளய ஜலத்திலையும் மத்ஸ்யமூர்த்தியா இருந்து சத்தியவிரதனை காப்பாத்தினவா. எங்களுக்கும் இந்த விருத்ராசுரன்ட்டேருந்து முடிவு தெரியல, நீங்க தான் காப்பாத்து. விருத்ராசுரனோட முடிவு எப்படின்னு எங்களுக்கும் புரியல. இந்த கஷ்டத்திலேருந்து எப்படி நாங்க மீள போறோம்னு தெரியல. யஸ்யோரு ஷுங்கே ஜகதிம் ஸ்வநாவம் மனுர்யதா பத்ய. அந்த சத்தியவிரதம் தான் இப்ப வைவஸ்வத மனு. இன்னைக்கு சொல்றமே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதமேன்னு சங்கல்பத்துல சொல்றமே. மத்ஸ்யமூர்த்தியா இருந்து எவர் காப்பாத்தினாரோ யாரே சத்தியவிரதங்கிற ராஜாவே, அந்த சத்தியவிரதம் தான் இப்ப வைவஸ்வத மனுவாக இருக்கார் அப்படின்னு இதே பாகவதத்துல நவமத்துல போய் சொல்ல போறார். அந்த வைவஸ்வத மனு வம்சத்துல வந்தவாள் தான் ஸ்ரீராமன். மனுவனுடைய புள்ள இக்ஷ்வாகு, அப்புறம் இக்ஷ்வாகு வம்சத்துல ஸ்ரீராம். இப்ப பேரை சொன்னதும் புரிஞ்சுடும். அந்த வைவஸ்வத மனுவனுடைய புள்ளதான் இக்ஷ்வாகு. அப்புறம் ராமன் என்ன வம்சம்? இக்ஷ்வாகு வம்சம். இக்ஷ்வாகு வம்ச பிரபவா அப்படிங்கிறோம் இல்லையா? அந்த மனுவை பகவான் காப்பாத்தினாவான். பாருங்க எங்கேருந்து பகவானுடைய ரக்ஷணம். கடைசியில தசரதருக்கும் புத்திரனாக அவதாரம் பண்ணி இந்த பூலோகத்துல சயேவனஸ்துவாஷ்ட்ர பயாத்தூரம் தாதி திராதாஸ்ருதான் வாரி சரோபி நூனம். நாங்களும் முடிவு தெரியாத இந்த புத்திர பயத்திலேருந்து உங்களால தான் காப்பாற்றப்பட போறோம், இது நிச்சயம். நூனம் திராதா அப்பி, நீங்க தான் எங்களை காப்பாற்ற போறே, எங்களுக்கு வேற கதி தெரியல. புரா ஸ்வயம்பூரபி சம்யமாம் பஸ்யுதீர்ணவா தோர்மிர வைகராளே. இன்னொரு அழகான கதை சொல்றாள். பகவான் பிரளய ஜலத்துல படுத்துட்டு இருந்தார். தேவதைகளோட ஸ்துதி இது. ஒரு கஷ்டம் வந்ததுன்னதும் பகவான ஸ்தோத்திரம் பண்றா. இதான் பாகவதத்தோட செயலி. கதைகள்ல ஒருத்தரை பத்தி கதை ஆரம்பிப்பால், ஒரு கஷ்டம் வரும், உடனே பகவான ஸ்தோத்திரம் பண்ணுவார். ஸ்தோத்திரம் பண்ணதும் பகவான் வருவார். பகவான் எப்படி வந்தாருங்கிறத வர்ணனை பண்ணுவார். அப்புறம் வந்த பகவான ஸ்தோத்திரம் பண்ணுவார். வந்த பகவான ஸ்தோத்திரம் பண்ணுவார். பகவான் பக்தால எப்படி பரிபாலனம் பண்றா அப்படின்னதும் ஒரு கதை முடிஞ்சு போயிடும். அப்புறம் அடுத்த கதை ஆரம்பம். பாகவதம் போற சைலி. பாகவதம் ஒரு அத்தியாயத்திலையும் ஒரு ஸ்கந்தத்திலையும் நீங்க கதையை கவனிச்சுட்டே வந்தேலானால்
பகவான் தான் கதிங்கிறத திருப்பி திருப்பி பல பேர் மூலமாக நமக்கு சொல்றார். துருவன் மூலமாயும் பிரகலாதன் மூலமாயும். அதுதான் கீதையிலையும் பகவான் வியாசருடைய வாக்கியம், கீதா வாக்கியம், பகவானுடைய வாக்கியம். அவர் சொல்றார், அர்ஜுனா நீ எந்த ஒரு சுத்தினாலும் என்ன தவிர கதி இல்லடா அர்ஜுனா. கதிர்பர்த்தா பிரபு சாட்சி நிவாசா சரணம் சுஹுருதி பிரபவா பிரளயஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யயம். குழந்தை எந்த ஊர் சுத்தினாலும் அப்பாட்ட தானே வந்தாகணும். அப்பா இருக்கிற குழந்தை எங்க சுத்தினாலும் கடைசியில அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு வந்து தானே ஆகணும். அதுபோல அர்ஜுனா நான் தாண்டா அப்பா இந்த உலகத்துக்கே. பிதாஹமஸ்ய ஜகதா, நான் தான் அப்பா. அப்பா தானா நீ, அது உண்டிதானால் மாதா, மாதாவும் நான் தாண்டா. பிதாஹமஸ்ய ஜகதா மாதா தாத்தா பிதாமகா, பிதாமகனும் நான் தான். உங்களெல்லாம் படைச்ச பிரம்மதேவனும் நான் தான், அவனோட அப்பாவும் நான் தான். பிதாஹமஸ்ய ஜகதா மாதா தாத்தா பிதாமகா, வேதத்துல தேடுற பொருளும் நான் தான். வேத்யம், வேதமும் நான் தான். பவித்ரம், அதை சொல்லி ஆரம்பிக்கிற ஓம்ங்கிற பிரணவம் நான் தான். வேத்யம் பவித்ரம் ஓம்காரம். அப்புறம் வேதத்துல கிளைகள் சொல்றேன், ரிக்ஸாமயஜுரேவசா, எல்லாம் நான் தான். எல்லாத்துக்கும் மேல அர்ஜுனா என்ன தவிர கதி யாரும் இல்லடா அர்ஜுனா. அதனாலதான் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி. ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. தானே துவயம்னு வைஷ்ணவாளுக்கெல்லாம் சமாஸ்ரயணம்னு பண்ணி வைக்கிறது இதுதானே உபதேசம் பண்றாள். ரெண்டே மந்திரம் தான். சங்க சக்கரங்கள்லாம் சின்னங்கள்லாம் ஒரு அடையாளத்துக்காக போடுறதே தவிர சமாஸ்ரயணம்னு சொன்னா என்ன சொல்லி கொடுக்குறாள்னால் 2 மந்திரம் தான் கதி. பிறவி எடுத்ததுக்கு ஒன்னும் அஷ்டாட்சரம், ஒன்னமோ நாராயணாய, இன்னொன்னு என்னன்னால் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. நாராயண சரணம் தான் நமக்கு சரணம். நான் அவனை பிரபத்தி பண்றேன், அந்த ஸ்ரீமன் நாராயணனை நமஸ்கரிக்கிறேன். நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. இதான் வைஷ்ணவ சித்தாந்தம். இந்த 2க்குள்ள அடங்கி போயிடுது. சகல ஆச்சாரியர்களுடைய வாக்கும் இந்த 2க்குள்ள அடக்கம். அப்படின்னு சொன்னால் நாராயணம் தான் கதி நமக்கு. கதிஹி பர்த்தா, நம்மளுடைய சுமையை சுமக்கிறவனும் அவன் தான். நம்ம சுமக்கிறோம்னு நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம சுமக்கல. குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கிறோம், நம்ம தான் குடும்பத்தை பார்த்துக்கிறோம், நம்ம தான் உத்தியோகம் போய் எல்லாம் யோகக்ஷேமம் பண்றோம்னு நம்ம நினைக்கிறோம். பகவான் தான் சுமக்கிறான். அதனாலதான் சாதுக்கள்லாம் நிம்மதியா இருக்கா. பாக்கி பேரை போல பறக்கல்ல பார்த்தேல, அங்க போகணும் இங்க போகணும் பரபரந்துண்டு இல்லை சாதுக்கள். ஏன்னால் உண்மை தெரிஞ்சவாள் அதனால பேசாம இருக்கா. உண்மை தெரியாதவன் தான் பரபரப்பான். உண்மை தெரிஞ்சதுனால சமாதானமா இருக்கா. என்ன உண்மைன்னால் நம்ம ரட்சணம் பண்ணலையே, பகவான் தானே ரட்சிக்கிறான் நம்ம குடும்பத்தை. கதிர்பர்த்தா, அவன் தான் பிரபு. பிரபு உள்ள இருந்து சாட்சியா எல்லாத்தையும் பார்க்கிறவன் அவன் தான். சாட்சி, அவன் தான் நிவாசஸ்தானம், இருப்பிடம் நமக்கு. அவன் தான் சரணம். சரணம், நம்மளுடைய சுகதுக்கங்களை சொல்லிக்க வேண்டிய ஃப்ரெண்டும் அவன் தான். சுஹுருதி, நமக்கு ஒரு சுகமோ துக்கமோ அவன்கிட்ட தான் சொல்லிக்கணும், ஊர்ல சொல்லக்கூடாது. சுகத்தை ரொம்ப சொன்னாலும் பாரு நன்னா இருக்கான்னு அது ஒரு தேவையில்லாத ஒரு ஜலசி ஃபார்ம் ஆகிடும். கஷ்டத்தை சொல்லிட்டு இருந்தாலும் ஊரெல்லாம் 10 பேர், நம்ம 10 பேர்கிட்ட சொன்னா அவன் 100 பேர்கிட்ட பிரச்சாரம் பண்ணி விடுவான். அதனால சுகமோ துக்கமோ பகவான்கிட்ட தான் சொல்லிக்கணும். காமக்ரோத அபிமானாதிகம் தஸ்மின்னேவ கரணீயம் அப்படின்னார் வியாசருக்கும் உபதேசம் பண்ண நாரதர். நாரதருடைய வாக்கியம் பக்தி சூத்திரத்துல, உனக்கு ஆசையோ கோபமோ அபிமானமோ எதா இருந்தாலும் நீ தெய்வத்திட்டியே வச்சுக்கோ அப்படின்னா பக்தி சூத்திரத்துல. காமக்ரோத, அதனாலதான் தியாகராஜ சுவாமிகள் ஆசையாவும் பாடுவாள் ராமனே, சில சமயம் கோபமாகவும் பாடுவாள், சில சமயம் திட்டுவார். ஒரு கீர்த்தனத்துல தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனத்துல சொல்லுவாள், ராமா உன்னை அண்டி எவன் சௌக்கியமா இருந்தான்? ராமா ராமான்னா உங்க அப்பா உயிரை விட்டார், உன்னை அண்டினத்துக்கு உங்க அப்பா உயிரை விட்டார். உன் தம்பிகள்லாம் ஜடையை போட்டுண்டு நிக்கிறது, உன்னை அண்டி ராமா ராமான்னு இருக்கிற நானும் பரிவட்டம் கட்டிண்டு உஞ்சூர்த்தி எடுத்துட்டு இருக்கேன் திருமஞ்சன வீதியில அப்படிங்கிறார் ஒரு கீர்த்தனத்துல. தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனை தெரிஞ்சவாளை கேட்டா சொல்லுவாள், உன்னை அண்டி யார் சௌக்கியமா இருக்காள் ராமா? இந்த தியாகராஜனும் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் திருவையாறுல திருமஞ்சன வீதியில. உன் தம்பிகள் எல்லாமும் ஜடையை போட்டுன்னு நிற்கிறது, உங்க அப்பாவும் போயிட்டார், உங்க அம்மா கதறார், எல்லாரும் துக்கப்படுறாள், நானும் தியாகராஜனும் சிரமத்துல இருக்கேன் அப்படிங்கிறா. இப்படி சொல்லலாமா? நமக்கும் நம்மளை போல இருக்கே. இதை பார்த்தா சுவாமியை வெய்யறாளே நம்ம அஜ்ஞானிகள்.
உன்னை அண்டி எனக்கு என்ன சௌக்கியம், உன்னை நினைக்காதவாள்லாம் நன்னா இருக்காளே, நான் உண்டி கஷ்டப்படுறேனேன்னு சொல்றாளே, நம்ம சொல்ற மாதிரி இருக்கும் தியாகராஜரோட இந்த கீர்த்தனத்தை உண்டி பார்த்தோமா. நான் அப்படி அர்த்தம் இல்லை. மனசுல கோபம் இருந்தாலும் தாபம் இருந்தாலும் சந்தோஷம் இருந்தாலும் பகவானிடத்திலேயே பகிர்ந்துக்கிறது. காமக்ரோத அபிமானாதிகம் தஸ்மின்னேவ கரணி, தஸ்மின்னேவ கரணீயம் தான். இங்க ஏவகாரம் வேற, அவர்கிட்ட ஒண்டிதான் சொல்லணும். யாராவது திட்டினா கூட ராமா பார்த்துக்கோ என்ன இப்படி திட்டுறாளே, அவளை போய் திருப்பி திட்ட மாட்டான். யாராவது கொண்டாடினாலும் ராமா எல்லாம் உன்னோட சங்கல்பம், அப்படிதான் இருப்பாள் சாதுக்கள். கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாசா சரணம் சுஹൃத் பிரபவா பிரளயா ஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யயம், அழியாத விதையும் நானே அப்படின்னுலாம் சுவாமி கீதையில சொல்றாரே. கதி அவர் தான் கதி. புரா ஸ்வயம் பூரபி சம்யமாம்பஸ்யுதீர்ணவாதோர்மிர வைக்கராளே ஏகோரவிந்தாத் பதிதஸ்ததாரே தஸ்மாத் பயாத்யேன சனோஸ்து பாரஹாம். ஒரு சமயம் பிரளய ஜலத்திலே நாபி கமலத்திலே லோகத்தை சிருஷ்டிக்கணும்னு சங்கல்பிச்ச பகவான் பிரம்மதேவனை சிருஷ்டிச்சான். பிரளய ஜலத்துல இருந்து பத்மநாபன் தன்னோட நாபி நாளத்திலேருந்து பிரம்மதேவனை சிருஷ்டிச்சார். அதை இது இவா சொல்றா தேவதைகள் இந்த ஸ்தோத்திரத்துல. திடீர்னு பார்த்தா பிரளய ஜலத்துல படுத்துருக்கிற பெருமாளோட வயத்திலேருந்து விழுந்துட்டாராம் பிரம்மதேவன். விழுந்தா ஒரே அலை அடிக்கிறதான், சத்தம் தாங்கல்லையா சமுத்திரம். பிரளய ஜலத்துல இவர் ஒத்தர் தான் இருக்காராம். புரா ஸ்வயம் பூரபி சம்யமாம்பஸ்யுதீர்ணவாதோர்மிர வைக்கராலே, ஒரே அலை சப்தம் தாங்கல்லையா பிரளய ஜலம் சமுத்திரத்திலே. காத்து அடிக்கிறதா, அலைகள் கிளம்புறதா. பிரளய ஜலத்திலே நாராயணனோட நாபிகம அரவிந்தாது பதிதா, சம்யமாம்பசி அரவிந்தாதி பதிதா, தொப்புள்ளேந்து அந்த தாமரையிலேருந்து பதிதாக வழிக்கு விழுந்துட்டாராம். பகவான் சங்கல்பிச்சதும் விழுந்துட்டார். விழுந்தவர் பயந்து போயிட்டார். ஏகஹா உத்தரா இருக்கார். சிருஷ்டியே இன்னும் உண்டாகல, இவர் உண்டிதான் இருக்கார். பிரளய ஜலம் தெரியுது, இவர் தெரியறார். பயம் தாங்கல்ல. ஏகோ ரவிந்தாத் பதிதஸ்ததாரே. அப்புறம் என்னாச்சுன்னால் நாராயணன் வந்துதான் அபயம் கொடுத்தார். நம்மளெல்லாம் படைச்ச பிரம்மதேவன் உண்டான போதும் அவரும் பயத்துல தான் இருந்தார். ஜலத்துல பிரளய ஜலத்துல கிடக்கார். ஒரே சத்தம், அலை சத்தம் கேட்கறது, காத்து அடிக்கிறது. ஒத்தரா இருக்கார். எங்க இருந்து வந்தோன்னு தெரியல, எங்க நம்ம யாருன்னு புரியல, என்ன காரியம் நமக்கு ஒன்றும் தெரியல. 4 தலையோட ஒரு பத்மத்துல ஒண்டி இருக்கார். பிரளய ஜலத்துல சமுத்திரத்துல இருக்கார். இப்ப என்ன பண்ண போறோம்? இப்ப என்ன அழகா சொல்றது இந்த கதையே வேதம். ஒரே ஜலமா இருந்துதான் அதுல ஒரு தாமரை உண்டாச்சா. ஆபோவா இதமாசன் சலிலமேவா சப்ரஜாபதிரேக புஷ்கர பர்ணே சமபவதி தஸ்யாம் தர்மனசி காமஸ் சமவர்த்ததா இதகும் ஸ்ருஜேயமிதி தஸ்மாத்யத் புருஷோ மனசாபிகச்சதி தத்வாச்சா. வியாசர் பௌர்ணிமாவோனும் 4 வாக்கியம் வேதமும் சொன்னாதான் வியாசர் சந்தோஷப்படுவார். என்ன இதிகாச புராணம் அவர் எழுதி வச்சது சொன்னா கூட வேதவியாசர்னு தான் அவருக்கு பேர். பாகவத எழுதினதுனால பாகவத வியாசர்னோ பாரத வியாசர்னோ பேர் கிடையாது, வேதவியாசர்னு தான் பேர். வேதத்துல அவ்வளவு அவளுக்கு உயிர். தஸ்மாத்யத் புருஷோ மனசாபிகச்சதி தத்வாச்சா வததி தத்கர்மனா கரோதி ததேஷாப்யனூக்தா. ஆபோவா இதமாசன். ஒரே ஜலம், அதுல ஒரு தாமரை உண்டாச்சு. பிரம்மா உண்டானார். நான் தான் ஒத்தந்தான் இருக்கேன், அதனால இனிமே நான் தான் இந்த உலகத்துக்கே அதிபதினு நினைச்சுட்டாரான். ஒரு அகம்பாவம் வந்துடுதான், சாத்விக அகங்காரம். உடனே என்னாச்சா, அந்தரத கூர்மம் பூதகம் சர்பந்தம் தமப்ரவீத் மம வைத்வம் மாகும்சா சமபூத். ஒரு கூர்மம் வந்துதான், ஒரு ஆமை வந்துதான் ஜலத்துல. ஆமை வந்து இவர் முன்னாடி நிக்கிறது. அவர் பார்த்தார், என்ன நான் உண்டிதான் நினைச்சேன், இன்னொரு ஆசாமி இருக்கு இங்க பிரளய ஜலத்துல, அது நீ யாருன்னு கேட்டது. உடனே அவர் சொன்னார், நானும் 4 தலையோட பத்மத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீயோ ஆமை, நீ தான் எனக்கு பதில் சொல்லணும், நீ யாரு அப்படின்னா. நான் உண்டிதானே இருக்கேன், நீ எங்கேருந்து வந்த புரியலையே. தமப்ரவீத். உடனே அந்த ஆமை சொன்னதான், நான் யாருன்னு கேட்கறியா, நான் தான் உன்னை படைச்சேன் அப்படின்னு. மம வைத்வம் மாகும்சா
சமபூத். உடனே இவர் சொல்றார், நேத்திய பிரவி, நீ ஆமே, நான் 4 தலையோட இருக்கிற பிரம்மதேவன், நீ என்ன படைப்பிய? நன்னா இருக்கு. சொல்றதுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னா எதை வேணாலும் சொல்றதா? ஒரு ஆமை நீ என்ன படைக்க முடியுமா? நான் சதுர்முகன் பத்மத்துல இருக்கேன், நீ ஒரு ஆமை, நீ என்ன படைச்சியான்னு. உடனே அந்த ஆமை சொன்னுதான், நான் ஏதோ நீ பயந்து போயிடுவியே, நீ என் நிஜ ரூபத்தை காட்டாத ஆமையாக இருக்கேன். நான் யாரு தெரியுமா? உன்னை படைச்சவன். நீ நிஜ ரூபமா? அதான் காட்டேன். நீ ஆமையா இருந்து சொன்னேன்னா நான் நம்ப மாட்டேன், உன் நிஜ ரூபத்தை காட்டுனார் பிரம்மதேவன். உடனே என்ன பண்ணுது? நீ பயப்படாம இருப்பியா அப்படின்றது ஆமை. பயப்பட மாட்டேன் காட்டுனார். சஹஸ்ரசீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாதி பூத்தோதிஷ்டதி. உடனே 1000 தலையோட 1000 கைகளோட விராட் புருஷனாக அந்த ஆம தரிசனம் கொடுக்க, உன்னே அர்ஜுனனை போல பீத பீத பிரணம்யான்னு காலில் விழுந்தார் பிரம்மதேவன் அப்படின்னு வேதம் போய் அழகா சொல்றது. அதுபோல பிரளய ஜலத்துல வீழ்ந்து கிடந்த பத்மத்துல இருந்த பிரம்மதேவனே அபயம்னு காப்பாத்தினது யார்? அபயம்னு கொடுத்து அவருக்கு ஒரு சிருஷ்டிகர்த்தாங்கிற போஸ்ட கொடுத்து, சரஸ்வதி பர்த்தாங்கிற பெருமையை கொடுத்து, கிரண்ய கர்ப்பன் பிரஜாபதி சிருஷ்டிகர்த்தா வேதஸ்வரூபன்னு அவருக்கு எல்லா அதுதானே சொல்லி பாகவதம் தொடங்கிறது. தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவையே முஹ்யம் தீயத் சூரயஹான்னு ஏகோரவிந்தாத் பதிதஸ்ததாரே தஸ்மாத் பயாத்யேன சனோஸ்து பாரஹ. அந்த பிரம்மதேவனோட சிருஷ்டி பண்ண காலத்துல அவரோட பயத்தை எந்த நாராயணன் போக்கினாரோ அவர்தான் பாரஹா அஸ்து, எங்களை கரையேத்தனும், எங்களுக்கு யாரும் தெரியல. இந்த விருத்ராசுரனுடைய பயத்திலேருந்து அவர் தான் எங்களை கரையேத்தனும். சயே கைஷோ நிஜமாயயானஹா சசர்ஜயே நானுஸ்ருஜாம விஷ்ணு. இன்னைக்கு துருவ சரித்திரம் பாராயணம் நம்ம ஸ்ரீரங்க ராமாசிரமத்துல சப்தாகம் பூர்த்தியா பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். கதை மாத்திரம் ஒரு அத்தியாயமா சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் அன்னி பாராயணத்திலேருந்து ஒரு ஸ்லோகம் சொல்லணுமோ? இன்னைக்கு பாராயணத்துல துருவ சரித்திரம் பிரதானமாக அந்த 12 ஸ்லோகம் துருவசுவாமி ஸ்தோத்திரம் பண்றார். ஏன் 12 ஸ்லோகம் பண்ணணும்? 10 ஸ்லோகம் பண்ணக்கூடாதா? 11 பண்ணக்கூடாதா? இல்ல 15 பண்ணக்கூடாதா? எதுக்கு 12 பண்ணினார்னால் அவர் உபாசனை பண்ணின மந்திரம் 12 அக்ஷரமா, துவாதசாட்சரி அவர் உபாசனை பண்ணினார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்னு. அந்த 12 அக்ஷரத்துக்கு ஒரு அக்ஷரத்துக்கு ஒரு ஸ்லோகமா 12 ஸ்லோகம் பண்ணாராம். துவாதசாதித்ய சங்காசைஹி. அதுல ஒரு ஸ்லோகத்துல சொல்றார், தூங்கி எழுந்துண்டவன் போல பிரம்மதேவன் உங்கள்கிட்டேருந்து வந்தாரு. தொத்தயா வயுனயேதமச்சஷ்ட விஸ்வம் சுப்த பிரபுத்தைவ நாத பவத் பிரபன்னஹ தஸ்யாபவர்க சரணம் தவ பாத மூலம் விஸ்மரியதே கிருதவிதா கதமார்த்த பந்தோ யோம் தஃ பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஹ ஸ்வதாம்னா. அந்த 5 வயசு குழந்தை சொல்றது, என் கை அசைகிறதானா நான் அசைக்கிறேனா? நீ தானே உள்ள இருந்து அந்த சக்தியை கொடுக்குற. என் கண் சிமிட்டுறதுன்னா அதுவும் நீ கொடுத்த சக்தி தானே. ஹார்ட் உள்ள அடிச்சுன்னு இருக்கு டிக்கெட்டுக்குன்னா நிற்க எத்தனை செகண்ட் ஆகும்? நின்னா எந்த டாக்டரால கிளப்பி விட முடியும்? ஏதோ ஓடின்னு இருந்தா வேணா ஏதாவது சரி பண்ண முடியும், கேட்டி சர்வீஸ் பண்ணி திருப்பி மேக்கர் வச்சு ஓட்ட வைக்க முடியுமே தவிர, போயிடுத்துன்னா இன்னும் அதுக்கு ஒரு யந்திரம் கண்டுபிடிக்கலையே. போனவாளை உயிர்ப்பிக்கிறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கல, ஒரு இன்ஜெக்ஷன் கண்டுபிடிக்கல. போறதை வேணா தள்ளி போடுறதுக்கு ஏதோ லைஃப் லாங்னு ஒரு இன்ஜெக்ஷன் சொல்றான். லைஃப் லாங்னு ஒரு இன்ஜெக்ஷன், அது ஏதோ 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த உயிரை தக்க வச்சுக்கும். மூச்சு மாத்திரம் இருக்கும். ஆக்சிஜன் வச்சா வெண்டிலேட்டர்ல போட்டா ஏதோ சில நாட்கள் சில மணி காப்பாற்ற முடியும். போறதை நிறுத்த முடியுமா? இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துடுத்து. இவ்வளோ டாக்டர்கள் லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தேங்கிறா, அங்க படிச்சேன் இங்க படிச்சேங்கிறாளே. போற உயிரை நிற்க வைக்க யாரால முடியும்? யாராலையும் முடியாது. அதுதான் துருவசுவாமி சொல்றா. இன்னைக்கு நான் இருக்கேன்னு சொன்னால் இந்த இருப்புக்கு யாரு உரிமை உடையவன்? இந்த இருப்புக்கு யார் உரிமை? நானா? நான் இருக்கணும்னு நினைச்சா இருக்க முடியுமா? நீ தான் காரணம். மூச்சு விடுறேன்னால நீ தான் காரணம். வெளியில போற மூச்சு திருப்பி உள்ள வருதானால் அதுக்கு நீ தான் காரணம். யஹா அந்த பிரவிஷ்யே. உள்ள போன மூச்சு தங்கி போயிடுத்துனாலும் பிராணம் போயிடும். வெளியில போன காத்து திருப்பி உள்ள போகல அடைச்சு கொடுத்துனாலும் பிராணம் போயிடும். ஆனா போயிட்டே இருக்கு. முழிச்சுட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருந்தாலும் காத்து உள்ள போறது வெளியில வருது, உள்ள போறது வெளியில. அதை கவனிச்சு கொஞ்ச நாளைக்கு பார்த்தோமானால் இதை யார் பண்றா? துருவசுவாமி கேட்கிறா. 5 வயசு குழந்தை. யஹா அந்த பிரவிஷ்யே. நீ உள்ள இருந்துதானே பிராணசக்தியாக இருந்து எல்லா இந்திரியங்களையும் ஏக்க பண்ணி, கை அசைறது, கால் நடக்கிறது, கண் சிமிட்டுறது
எல்லா காரியங்களும் நாக்கு பிறல்றது. இப்ப நான் பாகவதம்னு சொல்றேன், வேதம்னு சொல்றேன், மகாபாரதம்னு சொல்றேன், வியாசரை பத்தி சொல்றேன், வியாச பௌர்ணிமா நானா சொல்றேன். நான் சொல்லணும்னா சொல்ல முடியுமா? ஒரு நாக்கு இழுக்க ஒரு நிமிஷம் ஆகுமா? சுத்த பிரபுத்த இவேன்னா எல்லா இந்திரியங்களும் தூங்குறதுக்கே பழக்கப்பட்டதான். நம்மளோட கண்ணோ காதோ மூக்கோ நாக்கோ எல்லாம் தூங்குறதுக்கான நேச்சர் அது. அந்த தூங்குற புத்தியிலேருந்து எல்லாத்தையும் விழிக்க பண்றவன் தான் பகவானா. நாக்க பிறண்டு பேச முடியுமா பண்றான், சப்தத்தை கலப்புறான், காதை கேட்க முடியுமாக பண்றான், கண்ணை பார்க்க முடியுமாக பண்றான், புத்தியை தூங்குற புத்தியை விழிக்க பண்றான். புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வி நாமகம்ங்கிறார். இந்த புத்தியை தூண்டுறது தான் காயத்ரி மந்திரம். என்னோட புத்தியை தூண்டு, என்னோட புத்தியை தூண்டுன்னு ஒரு தடவை இப்ப ஜபம் பண்றதையும் அந்த புத்தியை தூண்டுன்னு பிரார்த்திக்கிறோம். தியஹா யஹா நஹா பிரச்சோதயா. புத்தியை தூண்டு. புரியாத விஷயங்கள்லாம் நான் படிக்கிறதுல எனக்கு புரியணும். அந்த படிச்சதெல்லாம் மறக்காத என் புத்தியில ஸ்டோரேஜ் ஆகணும். ஸ்டோரேஜ்னு ஒன்றும் ப்ராசஸர்னு ஒன்றும் எல்லாம் தானே இருக்கு இல்லையா? இயக்கம்னு ஒன்றும், தேக்கி வச்சுக்கிறதுன்னு ஒரு இடம், எல்லாம் காயத்ரி கொடுக்கும். சுத்த பிரபுத்தைவேன்னா அதை துருவசுவாமி சொல்றார். தூங்கி எழுந்துண்டவனுக்கு, இப்ப தூங்குறவனை கூப்பிட்டு உன் பேர் என்னன்னு கேட்டா தெரியுமோ? தூங்கின்னு இருக்கான் ஒருத்தன், அவன் பேர் அவனுக்கு ஞாபகம் இருக்குமோ? அதை விட ஒரு ஆச்சரியம், தான் ஆனா பெண்ணான்னு அவனுக்கு ஞாபகம் இருக்குமோ? கலெக்டருக்கு கலெக்டர்னு ஞாபகம் இருக்குமோ? ஜட்ஜுக்கு ஜட்ஜு ஞாபகம் இருக்குமோ? டாக்டருக்கு டாக்டர்னு ஞாபகம் இருக்குமோ? கணபாடிகளுக்கு கணபாடிகள் ஞாபகம் இருக்கும். எழுந்துட்டா வேணா கணம் சொல்லுவாரே இதுவரை. தூங்குற காலத்துல அவருக்கு என்ன நினைவு இருக்கும்? தான் ஆனா பெண்ணா, தான் டாக்டரா ஜட்ஜா, ஒன்றும் தெரியாது. ஒரு ஆச்சரியம். ஒன்று மறந்து போயிடுத்தானா அப்புறம் யாராவது ஞாபகப்படுத்தினா தானே வரணும். ஒரு விஷயம் மறந்து போயிடுத்தானா நல்ல வேலை யாராவது அதை எடுத்து சொன்னாலன்னா நல்ல வேலை ஞாபகப்படுத்தினியே அப்படின்னு சொல்லணும். ஆனால் ராத்திரி மறந்து போனது கார்த்தால எழுந்துட்டதுமே ஞாபகம் இருக்கு. தலைமாட்டில் வச்ச சாவியை தலகாணிக்குள்ள கையை விட்டு எடுக்கிறான். பேனாவோ செல்லோ வாட்சோ கைட்டி வச்சதை கையை விட்டு அழகா வச்ச இடத்த கண்ணை அரைக்கண்ணை திறந்துட்டே எடுக்கிறான். கடிகாரத்தை எடுக்கிறான், செல்போனை எடுக்கிறான், சாவியை எடுக்கிறான். அவன் எதை வச்சானோ அதை கரெக்டா எடுக்கிறான். இந்த விழிப்புங்கிறத யார் கொடுக்கறா? விழிச்சுண்டதுமே இந்த ஒரு ஞானம். நீ இன்னார் எல்லாம் விழிச்சுண்டதும் தெரிஞ்சு போயிடுது. கணபாடிகளுக்கு தான் கணபாடிகள்னு, ஆடிட்டருக்கு தான் ஆடிட்டர்னு தெரிஞ்சு போயிடுது, வக்கீலுக்கு நான் வக்கீல்னு தெரிஞ்சு போயிடுது. தூங்குறதே தெரியல. அது ஒரு நாளும் அந்த அனுபவம் இருக்கு. ஒரு நாளும் தூங்குறதே மறந்து போயிடுறது. மறந்து போனது தானே நினைவுக்கு வருது. அதனாலதான் மத்தத் ஸ்மிருதிர்ஞானம் அபோகனஞ்ச கீதையில பகவான் சொல்றா, சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டா மத்தத் ஸ்மிருதிர்ஞானம் அபோகனஞ்சே வேதைஷ்ச சர்வை நகமேவ வேத்யா வேதாந்தகிருத் வேதவிதேவ சாகம். புருஷோத்தம பிராப்தி யோகத்துல கீதை, பகவத்கீதை 15வது அத்தியாயத்துல போய் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். உள்ள இருந்து நினைவை கொடுக்கிறவனும் நான்டா அர்ஜுனா. நினைவு தான் கொடுக்குறேன்னு இல்லை, மறதியை கொடுக்கிறவனும் நான் தான். மத்தத் ஸ்மிருதிஹி ஞானம் அபோகனம். மறதியும் பகவான் தான் கொடுக்கிறார். அப்போ ரெண்டுமே அவர் தான் கொடுக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னால், மறந்து போகாத நேரத்துல நினைவை கொடுக்கணும், மறந்து போயிடக்கூடாத விஷயத்துல நினைவை கொடுக்கணும். மறக்க வேண்டிய துக்கத்தை தாபத்தை மறக்க முடியுமாவும் பண்ணணும். மறக்க கூடாததை மறக்க முடியாத போயிடுத்துனாலும் துக்கம். மறக்க கூடாதது மறந்து போயிடுத்துனாலும் பரீட்சையில போய் படிச்சது மறந்து போயிடுதுன்னு வச்சுப்போம், அதுவும் துக்கம். 30 வருஷம் முன்னாடி யாரோ ஏதோ சொன்னாலுங்கிறத மறக்க முடியாத அதையே மனசுல ஓட்டிட்டு இருந்தாலும் அதுவும் துக்கம். ஏதோ ஒண்ணு நடந்தது, யாரோ ஏதோ சொன்னால். அப்போ அந்த இடத்துல மறதியும் பிரசாதம், பரீட்சையில நினைவும் பிரசாதம். இந்த ரெண்டுமே யார் கொடுக்கணும்னால் பகவான் தான். அவர் காலை பிடிச்சுக்கிறத தவிர நமக்கு வேற என்ன கதி இருக்கு? மத்தத் ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்சே, நான் தான் கொடுக்கிறேன். அதுபோல தூங்கினவன் விழிச்சுண்டா எப்படி, இன்னார் என்னோட மனைவி, இன்னார் குழந்தைகள், இன்ன பேரு எனக்கு, இன்ன ஊரு, இன்ன படிப்பு, இந்த ஊர்ல நான் இன்னைக்கு இருக்கேன், நேத்திக்கு இந்த காரியம் பண்ணி வச்சிருக்கேன், மேற்கொண்டு இந்த காரியத்தை இன்னைக்கு தொடரணும், எல்லாம் ஞாபகம் வருதோ. விழிச்சுண்ட உடனே வருது. அந்த 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 விழிப்பு எப்படி இருக்குன்னால், விழிச்சுன்னு ஒரு 3/4 மணி கழிச்சு வரல, விழிச்சுண்ட உடனே வந்துடுறது. இந்த விழிப்பை யார் கொடுக்குறா? மத்தத் ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்சே. அதுதான் துருவசுவாமி சொல்றார். தொத்தயா வயுனயேதமச்சஷ்ட விஸ்வம். எங்களுக்கு தான் கொடுக்கறே இல்லை, பிரம்மாவுக்கும் நீங்க தான் கொடுத்தேன். சிருஷ்டி பண்ண காலத்துல
ஒன்றும் தெரியாத பிரளய ஜலத்துல முழிச்சுட்டு இருந்தவருக்கு நீ பிரம்மாடா, என்னோட புள்ளடா, எங்கிட்டேருந்து உண்டானவன் நீன்னு அவனுக்கு ஞானத்தை கொடுத்து, வேதத்தை கொடுத்து, சிருஷ்டி பண்ற சக்தியை கொடுத்து, பிரம்மலோகத்தை கொடுத்து சிருஷ்டி பண்ண நீ. தொத்தயாவயுனயேதமச்சஷ்ட விஸ்வம், அதை எப்படி கொடுத்தேள்? சுப்த பிரபுத்தைவநாத பவத் பிரபன்னஹா, தூங்கிறவன் எழுந்துட்டா போல அவர் எல்லாம் தெரிஞ்சுட்டாராம். வேதம் தெரிஞ்சு போயிட்டுதான், சகல சாஸ்திரமும் தெரிஞ்சு போயிட்டுதான். படிச்சு பல வருஷங்களா தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் ஒரு நிமிஷத்துல கொடுத்துட்டானாம் பகவான். பகவான் சங்கல்பிச்சாலானால் எல்லாமே நிமிஷமா ஆகிடும். மனுஷன் பிரயாசப்பட்டானால் நிமிஷங்கள்லாம் வருஷங்களா ஆகும். இவன் முயற்சிக்கு அவ்வளவுதான் சக்தி. பகவான் நினைச்சானால் வருஷங்களால் பல வருஷங்கள்ல ஆக வேண்டியதை நிமிஷத்துல பண்ணிடுவான் பகவான். சுப்த பிரபுத்தைவ நாதபவத் பிரபன்னஹா, பேர்பட்ட பிரம்மாவுக்கும் அப்படி ஒரு ஞானத்தை கொடுத்த ஹே குருவாயிரப்பா, உங்களை யார் மறப்பார்? தஸ்யாபவர்க சரணம் தவ பாத மூலம், உங்க சரணத்தை பிடிச்சுட்டோமானால் மோட்ச பர்யந்தம் கிடைக்கும். அந்த மோட்ச பர்யந்தம் எல்லா காமனையும் தரக்கூடிய கல்பக விருட்சமான காமதேனுவான உன்னை மறந்துட்டு தெருல சுத்தின்னு இருக்காளே இந்த சம்சாரிகள். விஸ்மரியதே, எனக்கு அதிசயமா இருக்குன்னாரு துருவன். கிருதவிதா கதம், கதம்னு கேள்வி இங்க. எப்படி உன்னை மறந்துட்டு இந்த ஜனங்கள் சாப்பிட்டு தூங்கிண்டு இன்னைக்கு தேங்காய் சட்னியா கொத்தமல்லி சட்னியா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த இட்லிக்கு சாம்பாரா அதுல ஒரு முழுசா சின்ன வெங்காயத்தை போட்டிருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காளே. விஷ்ணு தோசனாமம் சொல்லலையே, கார்த்தாலேருந்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலே, ஒரு கிருஷ்ணாஷ்டகம் சொல்லலே, ஒரு பாகவதத்திலேருந்து ஒரு அத்தியாயம் பாராயணம் பண்ணல. உன்னை மறந்துட்டு எப்படி இருக்காள் இவாள்? கிருஷ்ணாயனமஹா கமலாநாதாயனமான்னு 4 துளசி உன் காலில் போடல, கிருஷ்ணாய துப்பியம் நமஹான்னு ஒரு நமஸ்காரம் பண்ணல. உன்னை மறந்துட்டு விவகாரத்திலேயே இருந்துட்டு இருக்காளே இந்த ஜனங்கள். விஸ்மரியதே கிருதவிதா கதமார்த்தபந்தோ, ஆர்த்தபந்தோ அப்படின்னு கூப்பிடுறார் துருவன். இந்த பிரம்மாவுக்கு ஞானத்தை கொடுத்து அபயத்தை கொடுத்த இந்த விஷயத்தை இங்க தேவர்கள் சொல்றாளா? அங்க துருவன் 5 வயசு குழந்தைக்கு சொல்றா. புராஸ்வயம் பூரபி சம்யமாம்பஸ்யுதீர்ணவாதோர்மிர வைக்கராளே ஏகோரவிந்தாத் பதிதஸ்ததாரே தஸ்மாத் பயாத்யேன சனோஸ்து பாரஹா. அவருடைய பயத்தையும் எவர் போக்கினாரோ அந்த பிரம்மாவுக்கும் அபயத்தை கொடுத்த அந்த நாராயணன் தான் எங்களுக்கு கதி. ததாரா சனஹா, அவர் தான் எங்களுக்கு கதி. ச ஏக ஈஷோ நிஜமாயயா நஹா சசர்ஜயேனானு சுஜாம விஸ்வம் அயம் ந யஸ்யாபி புரஸ்ஸமீஹதஹ பஷ்யாமலிங்கம் பிருதகீஷமானினஹா. எவர் எங்களை படைச்சாரோ, எவருடைய அனுகிரகத்தினால நாங்கள் லோக விஷயங்களை படைச்சுட்டு இருக்கோமோ, இந்திரன் அக்னி யமன் வருணன் தேவர்கள் பண்றாலோன்னு இந்த ஸ்தோத்திரம் நாங்கள்லாம் படைக்கிறோமோ, ஆனா எல்லாருக்கும் உள்ள அந்தரியாமையா இருந்து படைக்கிற சக்தி அவருக்கு ஒருத்தருக்குத்தான். அவர் தான் எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்காரோ. அதை நாங்க மறந்ததுனால இந்த கஷ்டம் வந்ததோ, அவரை நாங்க நினைக்கிறோம். இப்போ யோனஹா சபத்னைர்பிஷமர்த்தியமானானே தேவர்ஷித்ரியங் ரிஷு நித்யேவே கிருதாவதாரஸ்தனுபிஸ்வமாயயா கிருத்வாத்மசாத் பாதி யுகே யுகே சே. ஒரு யுகத்திலையும் அவர் தானே எங்களை காப்பாத்துறார். எப்படி எல்லாம் காப்பாத்துறார்? தேவ ரிஷி திரியங் ரிஷுஷு, ரிஷு தேவதையா காப்பாத்துறார், ரிஷியா காப்பாத்துறார், திரியக்யோனியான மிருகங்களா காப்பாத்துறார், மனுஷனா காப்பாத்துறார். என்னென்னது நம்மளே அர்த்தம் பண்ணிக்கணும். தேவதைகள், தேவர்கள்னா உபேந்திரன் முதலியவர்களாக தேவனாக வரார், ரிஷியாக வரார் பரசுராமர், கபிலர், வியாசர் முதலிய ரிஷிகளாக வரார். திரியக்யோனின்னா மத்ஸ்யமூர்த்தியாயும் வராகமூர்த்தியாயும் குருமூர்த்தியாயும் வரார். மனுஷனான்னு சொன்னால் ராமகிருஷ்ணாதிகளாக வரார். யோனஸ்ஸபத்னைர் பிருஷமர்த்தியமானானி தேவ ரிஷி திரியங் ரிஷு நித்யேவே. அவருக்கு நித்தியனவர், அவருக்கு ஜனனம் கிடையாது, பிறவி கிடையாது. பிறவி அவரை உபாசிச்சாலே பிறவி நோயெல்லாம் போயிடும். ஆனாலும் அவர் பிறவி எடுத்து வரார். எதற்காக வரார்? எங்களுக்கு உபதிரவம் பண்றால் அசுரர்கள் ராட்சசர்கள்ங்கிறதுக்காக. கிருதாவதாரஸ்தனுபிஸ்வமாயயா கிருத்வாத்மசாத் பாதி யுகே யுகே சே. ஒரு யுகத்திலையும் எங்களை ரட்சிக்கணும்னு அந்த பகவான் தானே வரார். தமேவ தேவம் பயமாத்ம தெய்வதம் பரம் பிரதானம் புருஷம் விஸ்வமன்யம் விரஜாம சர்வே சரணம் சரண்யம்
ஸ்வானாம் சனோதாஸ்யதி சம் மகாத்மா. ஆத்ம தெய்வத்தம் உள்ள ஆத்மாவாயும் இருக்கார், உபாசிக்கிற தெய்வமாயும் இருக்கார், விஸ்வம் உலகஸ்வரூபியாயும் இருக்கார், உலகத்துக்கு அப்பாற்பட்ட அந்நியமாயும் இருக்கார், உலகத்துக்கு காரணமான பரமாயும் இருக்கார், எல்லாத்துக்கும் காரணமாபூதராயும் பிரதானமாயும் இருக்கார், புருஷோத்தமனாயும் இருக்கார். இங்க பக்கத்துல புருஷோத்தமன், உத்தமர் கோவில் அப்படின்னு இருக்காரே, புருஷோத்தம பெருமாள்னு பேர். புருஷோத்தமனாயும் இருக்கார், சரண்யம் அடைக்கலம் ஆக வேண்டியவராயும் இருக்கார், அடைக்கலம் அடைஞ்சவால ரட்சிக்கிறவராயும் இருக்கார். அந்த ஒரே தேவன் இருக்கார். தம் ஏவதேவம் சரணம் சரண்யம். அவரை நாங்க சரணம் அடைகிறோம், எங்களுக்கு வேற கதி இல்லை. இந்த விருத்திரன்டேந்து எங்களை காப்பாற்றணும். அவரை நாங்க மகாத்மா சஹா ஸ்வானாம்னஹா சம்தாஸ்யதி. அந்த மகாத்மா, மகாத்மான்னா ரொம்ப சக்தி உடையவர்னு அர்த்தம். மகத்தான ஆத்மா, ரொம்ப சக்தி உடைய அந்த மகாத்மா அவரை சேர்ந்த எங்களை ரட்சிப்பார்னு நாங்க நம்பி இருக்கோம் அப்படின்னு தேவர்கள் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணதுமே, இது தேஷாம் மகாராஜே சுராணாம் உபதிஷ்டதாம் பிரதீச்யாம் திஷ்ய பூதாவிஹி சங்கச்சக்கர கதாதரஹா. ஸ்தோத்திரம் பண்ணதுமே பகவான் வந்துட்டாலாம் சங்கச்சக்கர கதாதரனாய். இவா தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்ண எங்கேருந்து வந்தார்னால் பிரதீச்யாம் திஷி, அவர்களோட ஹிருதயத்திலேயே தோன்றினாராம், ஹிருதயத்திலேருந்தே வெளிப்பட்டாராம். எப்படி வந்தார்? சங்க சக்கர கதாதரஹா, சசங்க சக்கரம் சகிரீட குண்டலம். பகவான் வந்தார்னாலே அதானே தியானம். வனமாலி கதி ஷார்ங்கி சங்கி சக்ரீச்ச நந்தகி பிரதீச்யாம் திஷ்ய பூதாபிஹி சங்க சக்கர கதாதரஹ ஆத்மதுல்யைஹி ஷோடஜிபிஹி வினா ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபோ. ஒரு 16 பேர்களாம் சுனந்த நந்த கருட விஸ்வக்சேன பிரபுதிகளாம் பகவானை எப்போது சூழ்ந்திருப்பாளாம். பெரிய மனுஷியால் வந்தா கருப்பு கோட்டு கொண்டு இசட்டு பாதுகாப்புன்னு ஒரு கூட்டம் பின்னாடியே வராலணும், பின்னாடிலாம் வராலணும். இவாள்தான் தாத்காலிகம். பெருமாள் வராரானால் 16 பேர் கூட இருப்பாலாம் எப்போ. இப்ப பெருமாள் உள்ள போறோம்னாலே பாக்குறோம் இல்லையா, பெரிய மூர்த்தியா 2 பேர் நிற்கிறா. ஸ்ரீரங்கம் போனாலும் சரி, திருமலை போனாலும் சரி, ஒரு இடத்துல சுனந்த நந்தாள்னு பேரு அவளுக்கு, ஒரு இடத்துல ஜெய விஜய் ஆள்னு பேரு, விகனசர் தாபசர்னு பேரு ஒரு இடத்துல. இப்படியெல்லாம் 7 கோட்டை வாசல், 14 பேர்கள், ஒரு 16 பேர்களாம் மொத்தம். வைகுண்டத்திலேயே 7 கோட்டை வாசலாம். கோட்டை வாசலுக்கு 2 பேர் நின்று இருப்பாலாம், பெருமாள் உள்ள இருப்பாராம் பரமபதநாதன். விஷ்ணு பார்ஷதர்கள் சுனந்தனந்தாதிகள் 16 பேர்களாம். ஆத்ம துல்யைஹி, பகவான போலேயே சங்க சக்கரங்கள்லாம் வச்சுருப்பாளாம். ஷோடசபிஹி, பகவானுக்கும் அவளுக்கும் வித்தியாசமே காண முடியாதான். 2 தான் இருக்காதான் அவள்கிட்ட. அதுலேருந்து அவ பார்ஷதால் பகவான் வேறேன்னு தெரிஞ்சுக்கணுமா. அது என்ன 2ன்னா, வினா ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபோ, மார்பல மகாலட்சுமி இருக்க மாட்டாலாம், கௌஸ்துபங்கிற மணி இருக்காதான். இது பெருமாளுக்கே உள்ளதான். ஸ்ரீனிவாச பெருமாள் ரங்கநாதன் வச்சுட்டு இருக்கார் இல்லையா மார்புல கௌஸ்துபங்கிற மணி, மார்புல கௌஸ்துபங்கிற மணி சாத்தின்னு இருக்கார். பண்டரிநாதன் கண்டீம் கௌஸ்துபமணியும் விராஜிதே அப்படின்னு பாடுறார். துகாராம் சுவாமிகள் ತುಳಸಿಹಾರಗಳ ಕಾಂಸೆ ಪೀತಾಂಬರೆ ಅವಡೆ ನಿರಂತರ ಹೇಚಿ ಧ್ಯಾನೆ ಮಕರ ಕುಂಡಲ ದಲ್ಪತಿ ಶ್ರವಣಿ ಕಂಠೀಂ ಕೌಸ್ತುಭಮನೀಂ ವಿರಾಜಿತೆ ದುಃಖ ಮನೆ ಮಾಜೆ ಹೆಂಚಿ ಸರ್ವ ಸುಖ ಪಾಹಿನ ಶ್ರೀಮುಖ ಆವಡಿನ ಸುಂದರತೆ ಧ್ಯಾನೆ ಉಭಾವಿಠೇವರಿ ಕರಕಟವಾರಿ டேவுனியா. ஆஷாட ஏகாதசி இப்பதான் போச்சு, ஒரு அபங்கமாவது பாட வேண்டாமா? கௌஸ்துப மணியோட பிரகாசிக்கிறார் பகவான். மகர குண்டல தல்பதி ஸ்ரவணி கண்டீம் கௌஸ்துபமணிம் வீராஜித. அழகான கௌஸ்துபமணி. இங்க பெருமாள் மார்பல சாத்தின்னு இருக்கார். ஸ்ரீவத்சம்னு ஒரு மச்சமா, அது மகாலட்சுமியோட ஸ்தானம். மகாலட்சுமி தான் இருக்கா, அதுதான் ஸ்ரீவத்சம்னு மச்சமாக அதை காமிக்கிறார்.
இந்த ரெண்டு இருக்காதான் பெருமாளை தவிர மிச்சம் சுத்தி இருக்கிற விஷ்ணு பார்ஷதர்களுக்கு. ஆத்மதுல்யைஹி ஷோடசபிஹி வினா ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபௌ பர்யுபாசித முன்னித்ர சரதம்புருஹேக்ஷணம் திருஷ்ட்வா தாமனோ சர்வே ஈக்ஷணாக்லாத விக்ளவாஹ தண்டவதி பதிதாராஜன்னி சனைருத்தாய துஷ்டுஹு. 4 பக்கத்திலையும் இந்த 16 பார்ஷதாலோட பகவான் வரை மலர்ந்த சரத்கால தாமரை போல அழகான கண்களோட அந்த நாராயணன் சந்தோஷமாக அவர்களை பார்த்து மந்தஹாசம் பண்ணே உடனே பரவசப்பட்டு சாஷ்டாங்கமா தண்டவதி பூமோ, சாஷ்டாங்கமா அந்த தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்ண தேவதைகள்லாம் நமஸ்காரம் பண்ணி மெல்ல எழுந்துண்டு சனைஹி உத்தாய துஷ்டுவோ நமஸ்காரம் பண்ணிவிட்டு இப்ப பகவானே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார். ஓம் நமஸ்தேஸ்து பகவன் நாராயண வாசுதேவாதி புருஷ மகாபுருஷ மகானுபாவ பரமமங்கள பரமகல்யாண பரமகாருணிக கேவல ஜகதாதார லோகைகநாத சர்வேஸ்வர லக்ஷ்மீநாத பரமஹம்ச பரிவ்ராஜகைஹி பரமேனாத்மயோக சமாதினா பரிபாவித பரிஸ்புடபார பாரமஹம்ஸ்ய தர்மேனோத்ഘാടിத தமஹ கபாடத்வாரே சித்தே அபாவிருத ஆத்மலோகே ஸ்வயமுபலப்த நிஜ சுகானுபாவோ பகவானே துரவபோதைவதவாயம் விகாரயோகோ யத சரணோ சரீர இதமனவேக்ஷிதாஸ்பதி சமபவாயே ஆத்மனைவா விக்ரியமானேனே சகுணமகுணஹ சிருஜசி பாசி ஹரசி அத தத்ர பவான் கிம் தேவதத்தவதிஹ குணவிசர்கபதிதஹ பாரதம் த்ரேணே சுக்ருத குஷலாகுஷலம் ஃபலமுபாததாத்யஹோ ஸ்விந்தாத்மா ராம உபசமசீலஹ சமஞ்சத தர்சனே உதாஸ்த இதிஹவாவ நவிதாமஹா நஹி விரோதோ பயம் பகவத்ய பரிமித குணகணே ஈஸ்வரே அவனகாஹ்யமாஹாத்மியே அர்வாச்சீன விகல்ப விதர்க்க விசார பிரமாணாபாச குதர்க்கசாஸ்திர கலிலாம் தஹ்கரணாஸ்ரயே துரவக்ரஹவாதினாம் விவாதானவசர உபரத சமஸ்த மாயாமயே கேவல ஏவாத்மமாயாமந்தர்தாயே கோன்வர்த்தோ துர்கட இவ பவதி ஸ்வம் ரூபத்வயா பாவாதி. எல்லாம் மேல கத்தியமாவே இந்த அத்தியாயத்துல வந்த பகவானே தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்ணினால் என்ன ஸ்தோத்திரம் பண்ணாங்கிறத நாளைக்கு சொல்றேன். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல 2ஆமத்த நாள் சப்தாகத்துல இங்கே ரிஷபாவதார வரைக்கும் இன்னைக்கு பாராயணம். யோகீஸ்வரர் ரிஷபதேவர் அவரை தான் ஜெயினர்கள்லாம் அவதூதர்கள்ங்கிற வழியில கொண்டாடிட்டு இருக்கா. ஜெயின மதத்துல ஒரு அவதூதர் இருக்கார் இல்லையா, ஜெயின் மகாவீர் அப்படின்னு சொல்றா இல்லையா, ரிஷபதேவர் தான். அவளுக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனா ரிஷபதேவரை தான் கொண்டாடிட்டு இருக்காள். அவளும் சொல்லுவா ரிஷபனே, அவ அதுலயும் பேர் வைப்பாள். அவரோட வழியில வந்தவாள் தான் அந்த ஜெயின மதம். கலியில அது அவரை வச்சுட்டே ஒரு மதம் வரப்போறது அப்படின்னு சுகாச்சாரியால் இந்த ரிஷபதேவர் ஒரு சரித்திரத்துல சொல்றார். ஒரு கிளை வரப்போறது, அவ அஹிம்சையை ரொம்ப கடைபிடிப்பாள். அவ எப்படி இருப்பாள்ங்கிற நல்ல குணங்கள் எல்லாமும் ரிஷபதேவரை அனுசரிச்சு அவருடைய அவதாரம் இன்னைக்கு பாராயணமாச்சு. நாளைக்கு பிரகலாத சரித்திரம், அவர் பாகவதோத்தமரானை பிரகலாதனோட சரித்திரம் நாளைக்கு பாராயணம். நிருசிம்மாவதாரங்கள்லாம் நாளைக்கு நடக்கிறது. குருவாயூரப்பனோட அனுகிரகம். இன்னைக்கு வியாச பூர்ணிமா, குரு பூர்ணிமால ஒரு 10 வார்த்தை வியாசர் சொன்ன ஸ்லோகத்திலேருந்து பாகவதத்திலேருந்து நம்ம கேட்கறது நமக்கு பெரிய பாக்கியம். வியாசரையும் நினைச்சிருந்தோம். அவர் எழுதின பாகவத ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கு மேல அவர் பெருசா வேற சந்தோஷப்பட மாட்டார். இப்ப என்ன மாதிரி அவர் கதை சொல்றவாளானா ஒரு மாலையை போட்டா சந்தோஷப்படுவார், ஒரு சால் போத்தினா சந்தோஷப்படுவார், ஒரு சந்தனம் கொடுத்து சம்பாவனை பண்ணா சந்தோஷப்படுவார். வியாசர் எழுதினவர் அவர் என்ன சந்தோஷப்படுவார்? அவர் எழுதினதுலேருந்து 10 ஸ்லோகத்தை படித்தோம், பக்தியா கேட்டோம்னா தான் சந்தோஷப்படுவார். அவர் சால்வைக்கோ மாலைக்கோ வேற எதுக்கோ அவர் சந்தோஷப்பட மாட்டார். அவர் இதெல்லாம் தாண்டின நிலையில இருக்கிறவர், மகாபுருஷர். அவர் பகவானுடையவே அவதாரம் வியாச பகவான். ஆனாலும் அவர் சந்தோஷப்படுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா அவர் எழுதின பாகவதத்தை படித்தோம், அவர் எழுதின விஷ்ணு சஹஸ்ரநாமம் நித்தியம் சொன்னோம், அவர் எழுதின கீதையிலேருந்து ஒரு 10 ஸ்லோகம் சொன்னோம். அதெல்லாம் அவர் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சூத்திரத்திலேருந்து 2 சூத்திரம் படித்தோம் அப்படின்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். வியாசருடைய அனுகிரகமும் குருவாயூரப்பனுடைய அனுகிரகமும் இல்லார். பிராமே முகூர்த்தே பரிதஸ்வபக்தைஹி சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூப
ஸ்வதைலசம் சேவகரோகஹர்த்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. இந்த நிமிஷம் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. போன வியாச பூர்ணிமா நம்ம ஆச்சாரியா காஞ்சி மகான் இங்கே வியாச பூஜை பண்ணார், திருச்சியில் திருவானை கோவிலில். பாதி பூஜையில நான் தரிசனத்துக்கு போய் எதேச்சியாக போயிருந்து இங்கே நவாக நடந்துன்றது, அதனால மத்தியில தான் வர முடிஞ்சுது. ஆனால் 2 முன்னாடியே பெரியவா பூஜைக்கு போயிருந்து போது சொன்னால் நான் இன்னைக்கு அவசியம் வந்துவிடணும்னு 11 மணி வாக்கில் தான் இங்கே ராமாவதாரங்கள்லாம் கங்காவதாரணம் படிக்கிற நாளைக்கு போயிருந்தேன். அங்கே அவதாரம் முடிஞ்சதும் போவோம்னு. கூட்டத்தில் 1500 பேர் கூட்டம். எங்கேயோ மூலையில் நான் நின்றுருக்கேன். பெரியவா கவனிச்சு விட்டாள். பூஜைக்கு மத்தியில் சிஷ்யாவை விட்டு கேசவ தீட்சை வந்திருக்காரு இங்கே கூட்டம். பாதி பூஜையில் மைக்கை கொடுக்க சொல்லி மேலே கேசவ தீட்சத்தை சொல்ல 10 வார்த்தைன்னா மகாபாக்கியம், ஜென்மலாபம். பெரியவாங்க வியாச பூஜை பண்ணிட்டு இருக்காள். ஜெகத்குருக்கள் அவள் பூஜை பண்ணிட்டு நாளைக்கு அங்கே ஒரு உபன்யாசம் பண்ணியிருந்தார். அவர்கிட்டையும் மைக்கை நீங்கள் அவர்கிட்ட கொடுப்போன்னு பெரியவா சொல்லிவிட்டாள்னா 10 வார்த்தை நமக்கும் சொல்ல கிடைச்சிது. பல மகான்கள் அங்கே சொல்லிட்டு இருந்தார். ஆனாலும் ஆச்சாரியாலோட கருணை நம்மளை பார்த்ததும் 10 வார்த்தை அவர் சொல்லட்டும், அவர்கிட்ட கொடுப்போம் மைக்கேன்னு அங்கே பூஜையில் இருந்தபடியே பெரியவா கண்ணால் அப்படி ஆக்ஞை பண்ணால் ஒரு 1/2 மணி ஆச்சாரியாலை பற்றி சொல்ல கிடைச்சிது. நம்ம ஆதிசங்கர பகவத்பாதா பேர்பட்ட கருணாமூர்த்தி, அந்த பெரியவாளோட வம்சத்தில் வந்த அந்த குரு பரம்பரையில் வரால் நம்ம ஆச்சாரியா. திருவானை கோவிலில் வியாச பூர்ணிமாவில் நமக்கெல்லாம் பாக்கியம் இன்னைக்கு வியாச பூஜைன்னு போன வருஷம் சொன்னோம். விளையாட்டு போல் திரும்பினா ஒரு வருஷம் ஆகிடுது. நேத்தி மாதிரி இருக்கு எனக்கு இந்த கதை. ஒரு 1/2 மணி சொன்னேன். பெரியவா 2 நாள் கழிச்சு நான் தரிசனத்துக்கு போன போதே என்கிட்ட சொல்கிறா, ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் இன்னைக்கு ஆச்சாரியாலை பற்றி சொன்னதுன்னு. எனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆச்சாரியாலோட அனுகிரகம், வியாச பூர்ணிமா பிரசாதத்தையும் கொடுத்து நீங்கள் என்னால் முழுக்க கூட இருக்க முடியல. திருப்பி இங்கே சீதா கல்யாண பாராயணம் நம்ம ஆசிரமத்தில் ராமாசிரமத்தில் பெரியவாள்கிட்ட உடனே 10 வார்த்தை சொல்லிவிட்டு உத்தரவு வாங்கிட்டு வந்துட்டேன் இங்கே. அப்புறமா சாயரக்ஷையாக பார்க்க போகிறதே பெரியவா பிரத்யேகமாக கூப்பிட்டு வியாச பிரசாத அக்ஷதை கொடுத்துட்டு வேதயம் பிரம்மசமஹான்னு நீங்கள் ஆச்சாரியாலை பற்றி சொன்னேலே ரொம்ப நல்லா இருக்கு ஸ்லோகம்னு ரொம்ப அனுகிரகம் பண்ணி சொல்லிட்டு இருந்தால். சாயரக்ஷியும் வியாச பூஜையெல்லாம் முடிஞ்சு பெரியவா அங்கே அனுகிரக பாஷணம் பண்ணுற காலத்திலேயே ஸ்மரிச்சிண்டால்னு சொன்னால் அங்கே இருக்கிற சிஷ்யால் கார்த்தால நீங்கள் சொன்னது பெரியவா இங்கே சொல்லிட்டு இருந்தால், தீட்சர் சொன்னாரேன்னு இந்த ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு இருந்தால் பெரியவாள்னு. கருணாமூர்த்தி இன்னைக்கு இருக்கிற பால பெரியவாளாக இருக்கட்டும், அடுத்து இப்போ பட்டம் எழுதி இருக்கா. வியாச பூர்ணிமா புண்ணிய காலத்தில் அவளையும் ஸ்மரிக்கிறோம் இந்த நேரத்தில். அதுக்காக இதை சொன்னேன். என்ன சொன்னாங்கிறதுக்காக சொல்லலை. நாராயண 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 நாராயண. வாக்ஸ்ரோத்ர நேத்ராங்கிரி விஹீன ஜந்தோஹ வாக்ஸ்ரோத்ர நேத்ராங்கிரி சுகப்பிரதாயே குஷ்டாதி சர்வோன்னத ரோகஹந்த்ரே ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. மகாதேவ 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 மகாதேவ. ஹர நம பார்வதீபதயே. வியாச பூர்ணிமா புண்ணிய காலத்தில் இன்னைக்கு ஒரு தட்சிணாமூர்த்தி ஜபஹோமங்களும் இன்னைக்கு இங்கே நடக்கிறது. மெட்ராஸ்லேருந்து ஒரு பக்தால் ஒரு காமனையாக அவள் இங்கே தட்சிணாமூர்த்தி இன்னைக்கு ஆராதனம் வியாச பூர்ணிமா தினத்தில். அவளுடைய பிரசாதமும் நம்ம தட்சிணாமூர்த்தி பிரசாதமும் நம்ம எல்லாருக்கும். குருவில் அவர் தான் ஆதியான குரு. குரவே சர்வலோகானாம் அப்படின்னு. ஜானகீகாந்த ஸ்மரணம் சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திகி.